அவர்களுக்காக நம்ம எல்லாரும் கரங்களை உயர்த்தி நம்ம ஜெபிக்க போகிறோம். அன்பு தேவன் இந்த இடத்திலே அசைவாடும்படியாக நம்ம ஜெபிக்க போகிறோம். ஆண்டவர் இந்த இடத்திலே அவருடைய பிரசன்னத்தினாலே நிரப்பும்படியாய் ஜெபிப்போமாக. ஆண்டவரே உமக்கு நன்றி அப்பா. பரலோகத்தில் இருக்கிறவரே உமக்கு ஸ்தோத்திரம் அப்பா. ஆண்டவரே இன்றைக்கு உம்மை தொழுது சேவிக்கும்படியாக நாங்கள் வந்திருக்கிறோம் அப்பா. ஆண்டவரே உம்முடைய இடத்திற்கு வந்திருக்கிறோம், உம்முடைய வீட்டிற்கு வந்திருக்கிறோம். ஜெப வீட்டிலே எங்களை கொண்டு வந்து மகிழச் செய்கிற தேவனே உமக்கு ஸ்தோத்திரம். நான் இந்த இடத்தை விரும்பினபடியினால் நான் என்றென்றைக்கும் இங்கே வாசம் பண்ணுவேன் என்று சொன்னீரே அப்பா. உமக்கு ஸ்தோத்திரம் அப்பா. இந்த இடத்துல வருகிற ஒவ்வொருவரையும் நீர் ஆசீர்வதிப்பீராக. உம்முடைய திவ்ய பிரசன்னத்தினாலே எங்களை நிரப்புவீராக அப்பா. எங்கள் பாடல் வேளை, ஆராதனை வேளை, பிரசங்க வேளை ஒவ்வொன்றிலும் உடைய நாம மாத்திரம் மகிமைப்படுவதாக தகப்பனே. ஏற்ற கால சூழ்நிலையை கர்த்தர் கொடுக்கும்படியாய் ஜெபிக்கிறோம். வந்திருக்கிறவர்களுக்காக உம்மை துதிக்கிறோம். வந்து கொண்டிருக்கிறவர்களுக்கு பிரயாண கிருபையை கொடுக்கும்படியாய் ஜெபிக்கிறோம் அப்பா. வர தடைப்பட்ட மக்களையும் வருங்காலத்திலே எல்லா தடைகளையும் தகர்த்து அவர்களை கொண்டு வரும்படியாக ஜெபிக்கிறோம் சுவாமி. எங்கள் ஆராதனைக்குள்ளே வாசம் பண்ணுகிற தேவனே உம்மை நாங்கள் வாழ்த்துகிறோம், வணங்குகிறோம், உம்மை போற்றுகிறோம், உம்மை புகழுகிறோம் ராஜா. எல்லா கணநித்திரையின் ஆவிய ஆண்டவரே எடுத்து போடுவீராக. சத்ரு எங்களுடைய சிந்தனைகளை சிதறவிடாதபடிக்கு நாங்கள் உம்முடைய நாமத்திற்கு பயந்திருக்கும்படி எங்கள் இருதயத்தை ஒருமனப்படுத்தும்படியா, எங்கள் மனதை ஒருமனப்படுத்தும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம் அப்பா. இந்த ஆராதனை வேளையில் வருகிற ஒவ்வொருவரும் என்ன நோக்கத்திற்காக வருகிறார்களோ அந்த நோக்கத்தை கர்த்தர் நிறைவேற்றுவீராகப்பா. பிரச்சனைகளோடு போராட்டங்களோடு வருகிறவர்களுக்கு ஆண்டவரே விடுதலையை கொடுப்பீராக தகப்பனே. ஆண்டவரே பிசாசின் பிடியிலே கட்டப்பட்டவர்களை ஆண்டவரே நீர் கட்டவிழ்த்து விடும்படியாய் ஜெபிக்கிறோம் ராஜா. ஆண்டவரே தங்களுக்குள்ளே காணாமல் போயிருக்கலாம், ஆண்டவருடைய சமூகத்தை விட்டு பின்மாறி போயிருக்கலாம், முறுமுறுத்திருக்கலாம், அவிசுவாசத்தினாலே ஆண்டவரே அப்பா உம்மை மறந்து போயிருக்கலாம் அப்பா. அப்படிப்பட்டவர்கள் இந்த இடத்திற்குள்ளே வருகிற பொழுது கர்த்தர் ஆண்டவரே புதிய கிருபையை கர்த்தர் கொடுத்து அவர்களை திரும்பவுமாய் விசுவாசத்திலே நிலை நிறுத்தும்படியாய் ஜெபிக்கிறோம் அப்பா. கிருபை இழந்து போகாதபடி காத்துக்கொள்ளுங்க. முற்றிலுமாய் நம்முடைய சமூகத்திலே தாழ்த்தி அர்ப்பணிக்கிறோம். துதி கன மகிமையாவும் கர்த்தருக்கே செலுத்துகிறோம். இயேசுவின் நாமத்தினாலே ஜெபிக்கிறோம் பிதாவே. ஆமென், ஆமென். அல்லேலூயா. நன்றியோடு நம்ம முதலாவது பாடலை பாடப் போகிறோம். நன்றி சொல்லி பாடுவேன். நாதன் இயேசுவின் நாமத்தையே பாடுவோம் என்று சொல்லுவோமா? நன்றி சொல்லி பாடுவேன் நாதன் இயேசுவின் நாமத்தையே. நன்றி சொல்லி பாடுவேன் நாதன் இயேசுவின் நாமத்தையே. நன்றியால் என் உள்ளம் நிறைந்தே நாதன் இயேசுவை போற்றிடுவேன். நன்றியால் என் உள்ளம் நிறைந்தே நாதன் இயேசுவை போற்றிடுவேன். நல்லவரே வல்லவரே நன்மைகள் என் வாழ்வில் செய்பவரே. நல்லவரே வல்லவரே நன்மைகள் என் வாழ்வில் செய்பவரே. நன்றி சொல்லி பாடுவேன் நாதன் இயேசுவின் நாமத்தையே. நன்றி சொல்லி பாடுவேன் நாதன் இயேசுவின் நாமத்தையே. நன்றியால் என் உள்ளம் நிறைந்தே நாதன் இயேசுவை போற்றிடுவேன். நன்றியால் என் உள்ளம் நிறைந்தே நாதன் இயேசுவை போற்றிடுவேன். கடந்த நாட்கள் முழுவதும் என்னை கண்ணின் மணி போல் காத்தாரே. கடந்த நாட்கள் முழுவதும் என்னை கண்ணின் மணி போல் காத்தாரே. கரத்தை பிடித்து கைவிடாமல் கனிவாய் என்னை நடத்தினாரே. கரத்தை பிடித்து கைவிடாமல் கனிவாய் என்னை நடத்தினாரே. நல்லவரே வல்லவரே நன்மைகள் என் வாழ்வில் செய்பவரே. நல்லவரே வல்லவரே நன்மைகள் என் வாழ்வில் செய்பவரே. நன்றி சொல்லி பாடுவேன்
நாமத்தையே நன்றி சொல்லி பாடுவேன். நாதன் இயேசுவின் நாமத்தையே நன்றியால் என் உள்ளம் நிறைந்தே நாதன் இயேசுவை போற்றிடுவேன். நன்றியால் என் உள்ளம் நிறைந்தே நாதன் இயேசுவை போற்றிடுவேன். துன்பங்கள் எந்தன் வாழ்வினிலே சூழ்ந்து என்னை நெருக்கினாலும், துன்பங்கள் எந்தன் வாழ்வினிலே சூழ்ந்து என்னை நெருக்கினாலும், கண்மலை தேவன் என்னுடன் இருக்க கலக்கமில்லை என் வாழ்விலே. கண்மலை தேவன் என்னுடன் இருக்க கலக்கமில்லை என் வாழ்விலே. நல்லவரே வல்லவரே நன்மைகள் என் வாழ்வில் செய்பவரே. நல்லவரே வல்லவரே நன்மைகள் என் வாழ்வில் செய்பவரே. நன்றி சொல்லி பாடுவேன் நாதன் இயேசுவின் நாமத்தையே நன்றி சொல்லி பாடுவேன் நாதன் இயேசுவின் நாமத்தையே நன்றியால் என் உள்ளம் நிறைந்தே நாதன் இயேசுவை போற்றிடுவேன். நன்றியால் என் உள்ளம் நிறைந்தே நாதன் இயேசுவை போற்றிடுவேன். மேகங்கள் மீது மன்னவன் இயேசு வேகம் வருவார் ஆனந்தமே. மேகங்கள் மீது மன்னவன் இயேசு வேகம் வருவார் ஆனந்தமே. கண்ணி துடைத்து பலனை கொடுக்க கர்த்தாதி கர்த்தர் வருகின்றாரே. கண்ணி துடைத்து பலனை கொடுக்க கர்த்தாதி கர்த்தர் வருகின்றாரே. நல்லவரே வல்லவரே நன்மைகள் என் வாழ்வில் செய்பவரே. நல்லவரே வல்லவரே நன்மைகள் என் வாழ்வில் செய்பவரே. நன்றி சொல்லி பாடுவேன் நாதன் இயேசுவின் நாமத்தையே நன்றி சொல்லி பாடுவேன் நாதன் இயேசுவின் நாமத்தையே நன்றியால் என் உள்ளம் நிறைந்தே நாதன் இயேசுவை போற்றிடுவேன். நன்றியால் என் உள்ளம் நிறைந்தே நாதன் இயேசுவை போற்றிடுவேன். நீ ஆயத்தப்படு, உன்னோடு கூடின கூட்டத்தை ஆயத்தப்படுத்து. நீ அவர்களுக்கு காவலாளனாயிரு. நீ அவர்களை ஆயத்தப்படுத்து. சொல்லுகிறவர்கள் இல்லாவிட்டால் எப்படி கேள்விப்படுவார்கள்? ஆகவே நாம் ஒவ்வொரு கர்த்தரை குறித்து சொல்லுகிறவர்களாக அறிவிக்கிறவர்களாக மாற கர்த்தர் இந்த நாட்களிலே கிருபை தருவாராக. சொல்லுவோமா, வருவாய் தருணம் இதுவே அழைக்கிறார். இதுதான் ஆண்டவர் உங்களுக்கு கொடுக்கிற தருணம், நமக்கு கொடுக்கிற தருணம். ஒவ்வொருவரையும் கர்த்தருடைய மந்தையிலே ஆயத்தப்படுத்த நல்ல தருணத்தை நாம் தவற விட்டு விடவே கூடாது. இந்த வாய்ப்புகளுக்காக ஆண்டவருக்கு நன்றி சொல்லி அநேகரை நீதிக்கு உட்படுத்துவளாய் நாம் மாறுவோமா? வருவாய் தருணம் இதுவே அழைக்கிறாரே வல்ல ஆண்டவர் இயேசுவை. வருவாய் தருணம் இதுவே அழைக்கிறாரே வல்ல ஆண்டவர் இயேசுவை. பழாடை எல்லாம் வீணாளாய் வருத்தத்தோடே கழிப்பது ஏன்? பழாடை எல்லாம் வீணாளாய் வருத்தத்தோடே கழிப்பது ஏன்? வந்தவர் பாதம் சரணடைந்தால் வாழ்வித்து உன்னை சேர்த்து கொள்வார். வருவாய் தருணம் இதுவே அழைக்கிறாரே வல்ல ஆண்டவர் இயேசுவை.
கட்டின வீடும் நிலம் பொருளும் கண்டிடும் ஊற்றார் உறவினரும். கட்டின வீடும் நிலம் பொருளும் கண்டிடும் ஊற்றார் உறவினரும். கூடுவிட்டு உன்னாவி போனால் கூட உன்னோடு வருவதில்லை. வருவாய் தருணம் இதுவே அழைக்கிறாரே வல்ல ஆண்டவரே சுவண்டை. அழகு மாயை நிலைத்திடாதே, அதை நம்பாதே மயக்கிடுமே. அழகு மாயை நிலைத்திடாதே, அதை நம்பாதே மயக்கிடுமே. மரணம் ஒரு நாள் சந்திக்குமே, மறவாதே உன் ஆண்டவரை. வருவாய் தருணம் இதுவே அழைக்கிறாரே வல்ல ஆண்டவரே சுவண்டை. வானத்தின் கீழே பூமி மேலே வானவரே சுநாமமல்லால். வானத்தின் கீழே பூமி மேலே வானவரே சுநாமமல்லால். ரட்சிப்படைய வழி இல்லையே, ரட்சகரே சுவழி அவரே. வருவாய் தருணம் இதுவே அழைக்கிறாரே வல்ல ஆண்டவரே சுவண்டை. தீராத பாவம் வியாதியையும் மாறாத உந்தன் பலவீனமும். தீராத பாவம் வியாதியையும் மாறாத உந்தன் பலவீனமும். கோர குருசில் சுமந்து தீர்த்தார், காயங்களால் நீ குணமடைய. வருவாய் தருணம் இதுவே அழைக்கிறாரே வல்ல ஆண்டவரே சுவண்டை. சத்திய வாக்கை நம்பியே வா, நித்திய ஜீவன் உனக்களிப்பார். சத்திய வாக்கை நம்பியே வா, நித்திய ஜீவன் உனக்களிப்பார். உன் பேரை ஜீவ புஸ்தகத்தில் உண்மையாய் என்று எழுதிடுவார். வருவாய் தருணம் இதுவே அழைக்கிறாரே வல்ல ஆண்டவரே சுவண்டை. வருவாய் தருணம் இதுவே அழைக்கிறாரே வல்ல ஆண்டவரே சுவண்டை. ஹல்லேலூயா. எல்லாரும் அப்படி எழும்பி நின்று ஆண்டவருடைய ஸ்தோத்தரிப்போம். அவருடைய நாமத்தை ஸ்தோத்தரிப்பதற்காகவே நாம் வந்திருக்கிறோம். அவருடைய நாமம் பலத்த துர்கம், நீதிமான் அதற்குள் ஓடி சுகமாயிருப்பான். கர்த்தருடைய நாமத்தை ஸ்தோத்தரிப்பதற்காகவே ஆலயத்திற்கு அவருடைய ஜனங்கள் செல்லுவார்களா. அவர் நம்முடைய கண்மலையாய், அவர் நம்முடைய கோட்டையாய், நம்முடைய துருகமாய் இருக்கிறவர். பிதாவாகிய தேவன் பரிசுத்தமுள்ள தேவன், அவர் காணக்கூடாத தேவன், ஒருவரும் கண்டிராத தேவன். அவர் சீனாய் மலையிலே தம்முடைய ஜனங்களை சந்திப்பதற்காக அவர் வந்து இறங்கினார். அவர் வருவதற்கு முன்பதாக அந்த மலையின் முகடு எல்லாம் புகைக்காடாய் மாறிற்றாம். மின்னல்களும் இடி முழக்கங்களும் ஏற்பட்டது. அவ்வளவாய் பயங்கரமான பராக்கிரமசாலி அவர், சர்வ வல்லமை உடைய தேவனே, அவர் சேனைகளின் தேவனாகிய கர்த்தர். அவர் 10,000
ரதங்களை உடையவர், அவர் லட்சாதி லட்சங்கள் உடைய சேனைகளை உடையவர். ஹல்லேலூயா. அவர் கேருபீன்கள் மேல் ஏறி வேகமாய் அவர் செல்லுகிறார். காற்றின் செட்டைகளை எடுத்துக்கொண்டு அவர் பறந்து செல்லுகிறாராம். அவர் இருளை தமக்கு புகலிடமாய் கொள்ளுகிறார். அவர் தண்ணீரை துணிகளினாலே கட்டி தம்முடைய மச்சு வீடுகளிலே வைத்திருக்கிறாராம். அவர் எவ்வளவு பயங்கரமானவர்! அவர் பயங்கரமான தேவனே, அவர் காணக்கூடாத பரிசுத்தமுள்ள தேவனே, பரிசுத்தமுள்ள தேவன், பராக்கிரமசாலியான தேவனே, பராக்கிரமசாலியான தேவனே. அவர் தம்மை தாமே வெறுத்து அடிமையின் ரூபம் எடுத்து இயேசுவாய் இந்த உலகத்திலே அவதரித்தார். நம்முடைய பாவங்களை நீக்குவதற்காக தம்மை தாமே அவர் ஒப்பு கொடுத்தார். தம்மை தாமே ஒப்பு கொடுத்தார். காணக்கூடாத தேவனே, மாம்சத்தின் மூலமாய் தன்னை வெளிப்படுத்தினார். இயேசு என்கிற மாம்சத்தின் மூலமாய் அவர் தம்மை வெளிப்படுத்தினார். அந்த மாம்சத்தை உட்கொண்டு அவருடைய இரத்தத்தை பானம் பண்ணி அவரோடு கூட உடன்படிக்கை செய்யும்படியாய் நமக்கு ஒரு பெரிய கிருபையை கொடுத்திருக்கிறார். அவர் நித்திய உடன்படிக்கை நம்மோடு கூட நம்முடைய சந்ததியோடு கூட செய்திருக்கிறார். அப்பா பிதாவே என்று கூப்பிடத்தக்கதான புத்திர ஸ்வீகாரத்தின் ஆவியை கொடுத்திருக்கிறார். அவர் நம்மோடு வாசம் பண்ணுவதற்காக, நம்மிலே வாசம் பண்ணுவதற்காக பரிசுத்த ஆவியாகிய தம்முடைய ஆவியை நம்மேல் ஊற்றி இருக்கிறார். நம்மேல் ஊற்றி இருக்கிறார். அந்த ஆவியானவர் பரிசுத்தம் உள்ளவர். அவர் சகல சத்தியத்திற்குள்ளும் நம்மை நடத்துகிறவர். நீதியாய் நியாயம் தீர்த்து யுத்தம் பண்ணுகிறவர், நீதியாய் நியாயம் தீர்க்கிறவர். நம்முடைய ஆத்துமாவை, நம்முடைய ஆவியை காக்கிற பரிசுத்த ஆவியானவர் நம்மோடு தங்கி இருக்கிறவர், நமக்குள்ளே வாசம் பண்ணுகிறவர். நமக்குள்ளே அவர் வாசம் பண்ணுகிற பெரிய ரகசியத்தை நமக்கு உண்டு பண்ணி வைத்திருக்கிறவர். மகிமையின் ஆவியானவர், மகிமையின் ஆவியானவர், மகத்துவமுள்ள தேவனாய் இருக்கிறவர். ஆவி ஆத்மா சரீரமாகிய நமக்குள்ளே அவர் வாசம் பண்ணுகிறவராய் இருக்கிறார். அந்த தெய்வத்தை நாம் புகழுவோமா, போற்றுவோமா? எஸ் லார்ட், உம்மை நாங்கள் துதிக்கிறோம். பிதாவாகிய தேவனே உம்மை துதிக்கிறோம். குமாரனாகிய இயேசுவே உம்மை துதிக்கிறோம். பரிசுத்த ஆவியாகிய தேவனே உம்மை துதிக்கிறோம், கனப்படுத்துகிறோம். அப்பா ஆண்டவரே, நீர் எங்களுக்கு செய்த நன்மைகளுக்காக நன்றி செலுத்துகிறோம். இப்பொழுதும் உம்முடைய சமூகத்திலே வருவதற்கு எங்களை ஒரு விசை தகுதிப்படுத்தும். அப்பா உம்முடைய பரிசுத்த ரத்தத்தினாலே எங்கள் பாவங்கள் எங்களை கழுவுவீராக. உம்மை போல் எங்களை பரிசுத்தமாய் மாற்றுவீராக. அப்பா உம்முடைய கிருபையின் ஆவியை எங்கள் மேல் கொடுத்தருளினீரே, எங்கள் மேல் பொழிந்தருளினீரே. அப்பா அந்த கிருபையின் ஆவியினாலே, அந்த பரிசுத்த ஆவியினாலே எங்கள் ஆவி ஆத்துமாவே நீர் ஆண்டவரே பாவமர கழுவும்படியாய், சுத்திகரிக்கும்படியாய் நாங்கள் ஒப்பு கொடுத்து செபிக்கிறோம். உம்மை போல பரிசுத்தமாய் வாழ எங்களுக்கு கிருபை தாங்கப்பா. எங்களை தகுதிப்படுத்துங்க. உம்முடைய சமூகத்திலே வருவதற்கு எங்களை தகுதிப்படுத்துங்க. உமக்கு ஆராதனை செய்ய எங்களை தகுதிப்படுத்துங்க. எங்களை தாழ்த்தி அர்ப்பணிக்கிறோம். இயேசுவின் நாமத்தினாலே ஜெபிக்கிறோம் பிதாவே. ஆமென், ஆமென். நம்முடைய வீடுகளிலே எப்பொழுதும் காலையும் மாலையும் துதி ஸ்தோத்திரங்கள் ஏறெடுக்கப்பட்டு கொண்டே இருக்க வேண்டும். நம்ம உள்ளத்துக்குள்ளே எப்பொழுதும் அவரை துதிக்கிற துதி, உயர்த்துகிற உயர்த்து எப்பொழுதும் நம்முடைய நாவில இருக்க வேண்டும். ஆகவே தான் சங்கீதக்காரன் சொல்லுகிறார், இக்காலத்தில் நான் கர்த்தரை ஸ்தோத்தரிப்பேன், அவர் துதி எப்பொழுதும் என் வாயில் இருக்கும். அனுதினம் அவர் பாதம் ஆசையாயமர்ந்து அவருக்கு முதல் அன்பை அவளாய் அளித்து இயேசுவே வாஞ்சையாய் இன்பமாய் கருதும் உள்ளம் உடையோனே உண்மை சீஷன். இயேசுவே வாஞ்சையாய் இன்பமாய் கருதும் உள்ளம் உடையோனே உண்மை சீஷன். சீஷனாய் மாறுவேன் நான், சீஷனாய் மாற்றுவேன் நான். என்னாலே ஒன்றுமில்லையே, எல்லாம் என் இயேசுவால் கூடுமே. என்னாலே ஒன்றும் இல்லையே, எல்லாம் என் இயேசுவால் கூடுமே. சுயத்தை
மாறுவேன் நான், சீஷனாய் மாற்றுவேன் நான். என்னாலே ஒன்றுமில்லையே, எல்லாம் என் இயேசுவால் கூடுமே. என்னாலே ஒன்றுமில்லையே, எல்லாம் என் இயேசுவால் கூடுமே. உடைப்பட்ட அப்பமாய் உலகத்தின் ஒப்பாக ஜொலிக்கும் ஜோதியின் வெளிச்சமாய் எங்கெங்கு சென்றாலும் இயேசுவை சொல்லிடும் இயேசுவின் சாட்சியே உண்மை சீஷன். எங்கெங்கு சென்றாலும் இயேசுவை சொல்லிடும் இயேசுவின் சாட்சியே உண்மை சீஷன். சீஷனாய் மாறுவேன் நான், சீஷனாய் மாற்றுவேன் நான். என்னாலே ஒன்றுமில்லையே, எல்லாம் என் இயேசுவால் கூடுமே. என்னாலே ஒன்றுமில்லையே, எல்லாம் என் இயேசுவால் கூடுமே. அனுதினம் அவர் பாதம் ஆசையாய் அமர்ந்து அவருக்கு முதல் அன்பை ஆவலாய் அளித்து இயேசுவே வாஞ்சையாய் இன்பமாய் கருதும் உள்ளம் உடையோனே உண்மை சீஷன். இயேசுவே வாஞ்சையாய் இன்பமாய் கருதும் உள்ளம் உடையோனே உண்மை சீஷன். சீஷனாய் மாறுவேன் நான், சீஷனாய் மாற்றுவேன் நான். என்னாலே ஒன்றுமில்லையே, எல்லாம் என் இயேசுவால் கூடுமே. என்னாலே ஒன்றுமில்லையே, எல்லாம் என் இயேசுவால் கூடுமே. ஹல்லேலூயா. எல்லாரும் சேர்ந்து ஜெபிக்கலாமா? அன்பு தகப்பனே அப்பா, இந்த ஜெப வேளையை ஆண்டவரே உங்கள் சமூகத்தில் தருகிறோம் சுவாமி. அப்பா, இப்பொழுது ஆண்டவரே என்னென்ன தேவைகளுக்காக ஒவ்வொருவரும் ஜெபித்து கொண்டிருக்கிறாங்களோ அந்த தேவைகள் ஒவ்வொன்றையும் ஆண்டவரே நீர் மாத்திரம் அறிந்திருக்கிற தேவன் சுவாமி. அப்பா, எல்லாரும் ஆண்டவரே அவங்களுக்கு ஏற்ற ஆண்டவரே காரியங்களை அவங்க கேட்டுக்கொண்டு இருக்கலாம் சுவாமி. அந்த காரியங்கள் ஒவ்வொன்றிலும் அவங்களுக்கு ஒரு ஜெயத்தை ஒரு வெற்றியை நீங்கள் கொடுக்க போகிற தயவுக்காக நன்றி அப்பா. ஆண்டவரே இப்பொழுது சுகவீனத்தோடு பலவீனத்தோடு வியாதி படுக்கையில் யாரெல்லாம் இருக்கிறாங்களோ ஆண்டவரே, ஆஸ்பத்திரியிலையும் வீடுகள்லையும் சுகமில்லாமல் இருக்கிறாங்களோ ஆண்டவரே, அங்கே உங்கள் தெய்வீக கரம் ஆண்டவரே யெகோவா ரஃபாவாகிய தேவன் ஆண்டவரே நீர் ஆண்டவரே அந்த சுகமாக்குதலின் அந்த அபிஷேகத்தை ஆண்டவரே ஒவ்வொருவருக்குள்ளாக ஆண்டவரே நீர் அப்பா நிரப்ப போகிற கிருபைக்காக நன்றி அப்பா. ஆண்டவரே, எல்லா சோர்வின் இருதயங்களும் சோர்வின் ஆவிகள் எல்லாவற்றையும் கடிந்து அப்புறப்படுத்துகிறோம் ஆண்டவரே. பலவீனத்தின் ஆவிகள் ஒவ்வொன்றையும் கடிந்து அப்புறப்படுத்துகிறோம் அப்பா. இப்பொழுதே ஆண்டவரே அந்த சரீரம் எல்லாம் சுகமாய் மாறுவதாக என்று நாங்கள் ஜெபிக்கிறோம். வலிகளோடு வேதனைகளோடு இன்னும் கட்டிகளோடு இன்னும் சரும வியாதியோடு யாரெல்லாம் கஷ்டப்பட்டு கொண்டிருக்கிறாங்களோ ஆண்டவரே, ஒரு தெய்வீக சுகம் தெய்வீக வல்லமை இப்பொழுது அவங்க சரீரத்துக்குள்ளாக இறங்கி அவங்களை முற்றிலும் ஆண்டவரே பரிபூர்ண சுகத்தை அவங்க பெற்றுக்கொள்ள உதவி செய்யுங்க ஏசப்பா. அப்படியோ எந்தெந்த உறுப்புகளில் அவங்களுக்கு ஒரு கஷ்டத்தை ஏற்படுத்தி கொண்டிருக்கிறதோ, எந்த வலிகள் இருந்தாலும் வேதனைகள் இருந்தாலும் எல்லா வலிகளும் ஆண்டவரே இப்பொழுது சுகமாவதாக என்று நாங்கள் ஜெபிக்கிறோம் அப்பா. இப்பொழுதும் ஆண்டவரே அந்த வேதனை நீங்கி நீ சுகமாயிரு என்று நீர் சொல்லுகிறீரே, அதற்காக நன்றி அப்பா. அப்படி ஆண்டவரே கடன் பிரச்சனையோடு ஆண்டவரே இந்த பண தேவைகளோட பண கஷ்டத்தோடு இருக்கிற ஒவ்வொருவருக்காக ஜெபிக்கிறோம் ஏசப்பா. இந்த நேரத்தில் ஆண்டவரே அவங்களுக்கு வர வேண்டிய எல்லா பணமும் வந்து சேரட்டும் சுவாமி. அவங்களோட எல்லா தரித்திரங்களும் ஆண்டவரே நீர் மாற்றி போடுங்க கர்த்தாவே. ஐஸ்வர்யமும் கனமும் சம்பத்தும் அந்த வீட்டில் எப்போதும் இருக்கட்டும் என்று நாங்கள் ஜெபிக்கிறோம் ஏசப்பா. அவங்க பொத்தலான பைகளில் போடுகிறதை நீங்கள் அறிந்திருக்கிறீங்க ஆண்டவரே. அந்த பைகள் ஒவ்வொன்றும் ஆண்டவரே நிறைவானதாய்
மாற்றி கொடுங்க சுவாமி. அப்பா எங்கிருந்து ஒத்தாசை வந்ததே என்று தெரியாமல் ஆண்டவரே அப்படிப்பட்ட கிருபைகளை நீங்கள் கொடுங்க ஆண்டவரே. பரத்திலிருந்து ஒத்தாசை அனுப்புங்க சுவாமி. அப்பா அவங்க தேவைகள் ஒவ்வொன்றையும் சந்திங்க. ஸ்கூல் ஃபீஸ் கட்ட முடியலையே, காலேஜுக்கு ஃபீஸ் கட்ட முடியலையே என்று யோசித்து ஜெபித்து கொண்டிருக்கிறவர்களுக்காக ஜெபிக்கிறோம். அப்பா இப்பொழுது ஆண்டவரே நீங்கள் ஒத்தாசை அனுப்பி அந்த ஃபீஸ் எல்லாவற்றையும் கட்டி தீர்க்க ஆண்டவரே அவங்களுக்கு திராணியை கொடுங்க. அப்பா இன்னும் ஆண்டவரே பல்வேறு கடன் பிரச்சனையினால் கஷ்டப்பட்டு கொண்டிருக்கிறவர்களாக ஜெபிக்கிறோம். ஏசப்பா அந்த கடனிலிருந்து அவங்களுக்கு ஒரு பூரண விடுதலையை கொடுங்க சுவாமி. அப்பா இவர்களை கடன் கொடுக்கிறவர்களாய் நீங்கள் மாற்றுங்க அப்பா, மாற்றுங்க சுவாமி. அப்படியே ஆண்டவரே வேலை இல்லாமல் வேலைக்காக காத்து கொண்டிருக்கிறவங்களுக்காக ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. அவங்க வேண்டி கொள்ளுகிறதுக்கும் விரும்புகிறதுக்கும் மேலாக அவங்களுக்கு அற்புதத்தை செய்யுங்க ஏசப்பா. நல்ல வேலை, நல்ல கவர்மெண்ட் ஜாப்ஸ் அவங்களுக்கு கொடுங்க சுவாமி. நல்ல ஆஃபீஸர் கேட்டகரியில் அவங்க நல்ல பிளேஸாக உதவி செய்யுங்க ஏசப்பா. அப்பா அது நிமித்தம் உங்கள் நாமத்தை அவங்க மகிமைப்படுத்த உதவி செய்யுங்க. யார் யாரெல்லாம் டிரான்ஸ்ஃபருக்காக ஜெபித்து கொண்டிருக்கிறாங்களோ, இன்னும் ப்ரொமோஷனுக்காக ஜெபித்து கொண்டிருக்கிறாங்களோ அவங்க எல்லார் மேலே ஆண்டவரே உங்கள் கரம் இருப்பதாக. சீக்கிரத்தில் அந்த ப்ரொமோஷனையும் டிரான்ஸ்ஃபரையும் அவங்க பெற்றுக்கொள்ள உதவி செய்யுங்க சுவாமி. அதிகாரிகள் கண்களில் தயவையும் இரக்கத்தையும் நீங்கள் கட்டளையிடுங்க சுவாமி. அவங்க விரும்புகிற இடத்துல அவங்க பணி அமர்த்தப்பட உதவி செய்யுங்க ஏசப்பா. அப்படியே திருமண காரியத்துக்காக காத்து கொண்டு இருக்கிற ஒவ்வொருவருக்காக ஜெபிக்கிறோம் அப்பா. ஏற்ற நேரத்தில் ஏற்ற துணையை நீங்கள் கொண்டு வாங்க சுவாமி. அப்பா எங்கள் சுய சிந்தையோ எங்கள் மனுஷிக ஒரு ஞானமோ அதை கொண்டு வரக்கூடாது சுவாமி. அப்பா நீங்கள் ஆண்டவரே உங்கள் சித்தத்தின்படி நீங்கள் கொண்டு வாங்க சுவாமி. அப்பா அப்படி செய்ய போகிற கிருபைக்காக நன்றி. ஒருவனையும் ஒருத்தையும் இணைத்தது தேவ பக்தியுள்ள சந்ததியை பெரும்படி தானே என்று சொல்லப்பட்டபடி ஆண்டவரே அப்படி இணைத்த குடும்பங்கள் ஒவ்வொன்றிலும் ஆண்டவரே நிறைவான ஒரு ஆசீர்வாதத்தை நீங்கள் கொடுங்க சுவாமி. அப்பா யார் யாரெல்லாம் குழந்தைக்காக ஜெபித்து கொண்டிருக்கிறாங்களோ ஆண்டவரே நல்ல குழந்தைகளை அவங்க பெற்றுக்கொள்ள உதவி செய்யுங்க சுவாமி. பிள்ளைகள் கர்த்தரால் வரும் சுதந்திரம் என்று எழுதப்பட்டிருக்கிறது ஆண்டவரே. உம்மால் வரும் சுதந்திரத்தை அவர்கள் பெற்றுக்கொள்ள உதவி செய்யுங்க சுவாமி. அப்படி செய்ய போகிற கிருபைக்காக தயவு நன்றி அப்பா. இன்னும் ஆண்டவரே இது போல பல்வேறு தேவைக்காக சொந்த வீட்டிற்காக யார் யாரெல்லாம் ஜெபித்து கொண்டிருக்கிறாங்களோ ஆண்டவரே அவங்களுக்கு சொந்த வீட்டை நீங்கள் கட்டி கொடுங்க சுவாமி. நல்ல நிலங்களை வாங்கவும் வீடுகளை கட்டவும் ஆண்டவரே நீங்கள் ஆண்டவரே அவங்களுக்கு ஒத்தாசை செய்யுங்க சுவாமி. ஒருவேளை அவங்ககிட்ட பணமே இல்லாமல் இருக்கலாம், ஆனாலும் அது எப்படி இது நடந்ததே என்று அவங்களுக்கே தெரியாத வண்ணமாய் ஆச்சரிய விதமாய் ஆண்டவரே நீங்கள் அவங்களுக்கு கட்டி கொடுங்க சுவாமி. அப்பா ஒரு நிலையான வாசஸ்தலத்தை தாவீதுக்கு ஏற்படுத்துவேன் என்று சொன்ன கர்த்தர் ஆண்டவரே எல்லாரும் நிலையான வாசஸ்தலத்தில் குடியிருக்க செய்யுங்க ஆண்டவரே. யார் யாரெல்லாம் நல்ல சொந்த வாகனங்களுக்காக ஒரு 4 வீலருக்காக 2 வீலருக்காக ஆண்டவரே ஜெபித்து கொண்டிருக்கிறாங்களோ அவங்களோட தேவைகள் ஒவ்வொன்றையும் சந்திங்க அப்பா. என்னென்ன காரியங்களுக்காக, நல்ல நகைகளுக்காக, நல்ல துணி மணிகளுக்காக, என்னென்ன காரியங்களுக்காக அவங்க ஜெபிக்கிறாங்களோ ஆண்டவரே அவங்களோட எல்லா தேவைகளையும் சந்திங்க ஆண்டவரே. அது மாத்திரம் இல்லை ஆண்டவரே, எங்களுக்கு ஆவிக்குரிய தேவைகள் ஒவ்வொன்றையும் நீங்கள் சந்திங்க ஆண்டவரே. எங்களை உங்கள் பரிசுத்த ஆவியினால் நிரப்புங்க சுவாமி. ஒருவராது பரிசுத்த ஆவியை பெறாமல் நாங்கள் இருக்கவே கூடாது சுவாமி. அப்பா எப்பொழுதும் உங்கள் அபிஷேகத்தினாலும் வல்லமையினாலும் நாங்கள் நிரம்பி இருக்க உதவி செய்யுங்க சுவாமி. அப்பா ஞானஸ்தானம் பெறாதவர்கள் ஆண்டவரை சீக்கிரமாக ஞானஸ்தானம் பெற்று உங்கள் மந்தைக்குள் சேர உதவி செய்யுங்க இசப்பா. அதுபோல் ஆண்டவரே ஒருவன் தண்ணீரினாலும் ஆவியினாலும் பிறவாவிட்டால் தேவனுடைய ராஜ்யத்தை சுதந்திரிப்பதில்லை என்று சொல்லப்பட்டபடி ஆண்டவரே நாங்கள் தண்ணீரிலும் ஆவியிலும் ஞானஸ்தானம் பெற உதவி செய்யுங்க இசப்பா. ஆண்டவரே நல்ல ஆவிக்குரிய வரங்களையும் கனிகளையும் எங்களுக்கு தாங்க ஆண்டவரே. நாங்கள் ஏதாவது ஒரு காரியத்தில் ஆண்டவரே உங்களுக்கு நாங்கள் சேவை செய்ய எங்களுக்கு உதவி செய்யுங்க ஆண்டவரே. ஏதோ வந்தோம் போனோம் என்று இல்லாதபடிக்கு ஆண்டவரே எங்களால் முடிந்த அளவுக்கு உங்களுக்காக நாங்கள் ஊழியம் செய்ய அநேகரை ஆதாயப்படுத்தி கொள்ளுகிற பிள்ளைகளாக எங்களை மாற்றுங்க ஆண்டவரே. இந்த ஊழியத்திற்கு வந்தது நிமித்தம் எழும்பி இவனை அபிஷேகம் பண்ணி என்று நீர் கொடுத்த வாக்கு தத்தத்தின் நிமித்தம் ஆண்டவரை எல்லாரையும் நாங்கள் அபிஷேகம் பண்ணி அனுப்புகிறோம். இயேசுவின் நாமத்தினால அபிஷேகம் பண்ணி அனுப்புகிறோம் ஆண்டவரே. எல்லாரும் ஆண்டவரே அவங்க செல்லுகிற இடங்களில் ஆண்டவரை எழுந்து பிரகாசிக்கிற அக்கினி ஜுவாலையாய் மாற்றுங்க சுவாமி. அப்படி செய்ய போகிற கிருபைக்காக தயவுக்காக நன்றி அப்பா. ஆண்டவரே இன்னும் மீதியான வேலையை ஒவ்வொன்றையும் பொறுப்பெடுத்துக் கொள்ளுங்க. எங்கள் செய்தி வேலை ஆண்டவரே எங்களுக்கு ஆசீர்வாதமாய் மாற்றிக்கொடுங்க. எங்கள் ஆராதனை வேலை உங்களுக்கு பிரியமாய் இருக்கட்டும் சுவாமி. மீட்பர் இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறோம் பிதாவே, ஆமென் ஆமென். அறுப்பு மிகுதி, வேலையாட்களோ கொஞ்சம். வேலைக்கு ஆட்களை அனுப்பும்படியாக உங்கள் எஜமானை வேண்டிக் கொள்ளுங்கள் என்று சொன்னார். இதோ சீக்கிரத்திலே ஆண்டவர் வரப்போகிறார். அவருக்காக வேலை செய்ய எத்தனை பேர் ஆயத்தமாக இருக்கிறோம் சொல்லுவோமா? அறுப்பு மிகுதி, ஆட்கள் இல்லை. ஆள் இருந்தாலும் நமக்குள்ளே அனல் இல்லை. ஆண்டவர் இன்றைக்கு அந்த அனல் மூட்டி நம்மை எழுப்பும்படியாக
அநேகரை ஆண்டவருக்குள்ளே வழி நடத்த கருவியாய் நம்மை பயன்படுத்தும்படியாக ஜெபத்தோடு இந்த பாடலை பாடுவோமா? அறுப்பு மீதி ஆட்கள் இல்லை, ஆளிருந்தாலும் மணல் இல்லை, கலங்கும் கண்களில் கண்ணீரோடு மன்னவன் இயேசு இங்குகிறார். கண்களை ஏறிட்டு பார், வயல் நீலம் அறுப்புக்கு ஆயத்தமே. கண்களை ஏறிட்டு பார், வயல் நீலம் அறுப்புக்கு ஆயத்தமே. அறுப்பு மிகுதி ஆட்கள் இல்லை, ஆளிருந்தாலும் மணல் இல்லை, கலங்கும் கண்களில் கண்ணீரோடு மன்னவன் இயேசு இங்குகின்றார். கண்களை ஏறிட்டு பார், வயல் நீலம் அறுப்புக்கு ஆயத்தமே. கண்களை ஏறிட்டு பார், வயல் நீலம் அறுப்புக்கு ஆயத்தமே. ஆத்தும ஆதாய பணிகட்காய் ஜெபிக்கும் உள்ளங்கள் எங்கும் இல்லை. உள்ளம் உடைந்து பாரத்தால் ஜெபிக்க நீ முன் வருவாயா? கண்களை ஏறிட்டு பார், வயல் நீலம் அறுப்புக்கு ஆயத்தமே. கண்களை ஏறிட்டு பார், வயல் நீலம் அறுப்புக்கு ஆயத்தமே. சுயத்தை வெறுத்து கொடுத்திடும் பக்தரின் காரங்கள் வெகு சொற்பம். இயேசுவுக்காக கொடுப்பாயா? பரலோகத்தில் சேர்த்து வைப்பாய். கண்களை ஏறிட்டு பார், வயல் நீலம் அறுப்புக்கு ஆயத்தமே. கண்களை ஏறிட்டு பார், வயல் நீலம் அறுப்புக்கு ஆயத்தமே. ஆத்தும ஆதாய பணிகட்காய் ஜெபிக்கும் உள்ளங்கள் எங்கும் இல்லை. உள்ளம் உடைந்து பாரத்தால் ஜெபிக்க நீ முன் வருவாயா? கண்களை ஏறிட்டு பார், வயல் நீலம் அறுப்புக்கு ஆயத்தமே. கண்களை ஏறிட்டு பார், வயல் நீலம் அறுப்புக்கு ஆயத்தமே. சுயத்தை வெறுத்து கொடுத்திடும் பக்தரின் காரங்கள் வெகு சொற்பம். இயேசுவுக்காக கொடுப்பாயா? பரலோகத்தில் சேர்த்து வைப்பாய். கண்களை ஏறிட்டு பார், வயல் நீலம் அறுப்புக்கு ஆயத்தமே. கண்களை ஏறிட்டு பார், வயல் நீலம்
காலும் மாடலில்லை, கலங்கும் கண்களில் கண்ணீரோடு மன்னவன் இயேசு ஏங்குகின்றார். கண்களை ஏறிட்டு பார், வயல் நீலம் அறுப்புக்கு ஆயத்தமே. கண்களை ஏறிட்டு பார், வயல் நீலம் அறுப்புக்கு ஆயத்தமே. ஆகவேதான் இயேசு சொன்னார் சிலுவையிலே 5ஆம் மொழியாக, இதோ நான் தாகமாய் இருக்கிறேன் என்று. இதோ நான் தாகமாய் இருக்கிறேன். தாகமாய் இருக்கிறவன் என்னிடத்தில் வந்து தண்ணீரை கொள்ள கடவன் என்று சொன்னார். அவனுக்கு ஒரு காலம் தாகம் உண்டாகாது, ஜீவ தண்ணீரை அவனுக்கு கொடுப்பேன் என்று சொன்னார். அது என்ன தாகம்? அதுதான் ஆத்தும தாகம். அவருக்காக ஆத்தும ஆதாயம் பண்ண எத்தனை பேர் நம்ம ஆயத்தமாய் இருக்கிறோம். மிக எளிதான வேலை. அவருடைய பண்ணையாட்களாகிய நமக்கு எளிதான வேலையை கொடுக்கிறார். ஜெபிக்கிற வேலை, உள்ளம் உருகி ஜெபிக்கிற வேலை, உருமனமாய் ஜெபிக்கிற வேலை, பாரத்தோடு ஜெபிக்கிற வேலை, கரிசனையோடு ஜெபிக்கிற வேலை, உத்தரவாதத்தோடு ஜெபிக்கிற வேலை. கொடுக்க முடியுமானால் சுயத்தை வெறுத்து கொடுக்க ஆண்டவர் அழைக்கிறார். 2 காசு போட்ட அந்த விதவையை கர்த்தர் நோக்கி பார்த்தார். அவளோ அதிகமாய் போட்டாள் என்று சொன்னார். நமக்குள்ள எல்லாவற்றையும் அல்ல, அவருக்கு உகந்ததை கொடுக்க நாம் அழைக்கப்பட்டிருக்கிறோம். அவருடைய ஆத்தும ஆதாய பணிக்காக கொடுக்க நாம் முன் வருவோமா? அப்படி எழும்பி நின்று ஆண்டவரை நாம் ஆராதிக்க போகிறோம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. தாவீது எந்த நேரமும் ஆண்டவரை தொழுது கொண்டான். தானியேல் 3 வேளை ஆண்டவரை ஆராதித்தார். இன்றைக்கு அந்த ஆராதனை வீரர்களைப் போல நாமும் ஆராதனை செய்வோமா? அவருக்கு ஆராதனை செய்ய இந்த மனிதர்களை அவர் தெரிந்தெடுத்து கொண்டார். எத்தனை ஆயிரம் தூதர்கள் அவரை ஆராதித்துக் கொண்டிருக்கிறார்கள். கேருபீன்களும் சேராபீன்களும் அவரை ஆராதித்துக் கொண்டிருக்கிறார்கள். பரிசுத்தவான்களும் அவரை ஆராதித்துக் கொண்டிருக்கிறார்கள். ஆனால் இந்த ஆராதனை எப்படி விலை மதிப்பற்ற ஆராதனையை அவர் நமக்கும் கொடுத்திருக்கிறார். மனிதர்களாகிய நமக்கு கொடுத்திருக்கிறார். இந்த ஜனத்தை எனக்கென்று ஏற்படுத்தினேன், இவர்கள் என் துதியை சொல்லி வருவார்கள். சொல்லுவோமா? ஆராதிக்க தேவன் எங்களை அபிஷேகித்தார். எதற்காக அபிஷேகம்? ஆண்டவரை ஆராதிப்பதற்காகவே. முழு இருதயத்தோடு, முழு மனதோடு, முழு பலத்தோடு அவரிடத்தில் அன்பு கூற, பாவியாகிய உங்களையும் என்னையும் பரிசுத்தமாக்கி அவர் தெரிந்து கொண்டிருக்கிறார். ஹல்லேலூயா. ஆண்டவருக்கு நம்மை ஒப்பு கொடுத்து, அப்பா உமக்கு ஆராதனை செய்ய, உம்மை தொழுகை செய்ய என்னை அபிஷேகிக்கும். ஆராதிக்க தேவன் அபிஷேகித்தார், ஆராதிக்க தாவீது கற்றுக் கொடுத்தார். ஆராதிக்க தேவன் அபிஷேகித்தார், ஆராதிக்க தாவீது கற்றுக் கொடுத்தார். யெகோவா ஷாலோம் ஆராதிப்போமே, யெகோவா ஷம்மா ஆராதிப்போமே, யெகோவா ஷாலோம் ஆராதிப்போமே, யெகோவா ஷம்மா ஆராதிப்போமே. ஆராதிக்க தேவன் அபிஷேகித்தார், ஆராதிக்க தாவீது கற்றுக் கொடுத்தார். ஆராதிக்க தேவன் அபிஷேகித்தார், ஆராதிக்க தாவீது கற்றுக் கொடுத்தார். சேராவின் போல ஆராதிப்போமே, நித்திய பிதாவே ஆராதிப்போமே. சேராவின் போல ஆராதிப்போமே, நித்திய பிதாவே ஆராதிப்போமே. பரிசுத்தத்தோடு ஆராதிப்போமே, பரிசுத்தர் பரிசுத்தர் ஆராதிப்போமே. பரிசுத்தத்தோடு ஆராதிப்போமே, பரிசுத்தர் பரிசுத்தர் ஆராதிப்போமே. யெகோவா ஷாலோம் ஆராதிப்போமே,
கேருபீன் போல ஆராதிப்போமே. அன்பின் பிதாவே ஆராதிப்போமே. கேருபீன் போல ஆராதிப்போமே. அன்பின் பிதாவே ஆராதிப்போமே. ஆடி பாடியே ஆராதிப்போமே. பரிசுத்தர் பரிசுத்தர் ஆராதிப்போமே. ஆடி பாடியே ஆராதிப்போமே. பரிசுத்தர் பரிசுத்தர் ஆராதிப்போமே. யெகோவா ஷாலோம் ஆராதிப்போமே. யெகோவா ஷம்மா ஆராதிப்போமே. யெகோவா ஷாலோம் ஆராதிப்போமே. யெகோவா ஷம்மா ஆராதிப்போமே. மீகாவேல் போல ஆராதிப்போமே. மேக ஸ்தம்பமே ஆராதிப்போமே. மீகாவேல் போல ஆராதிப்போமே. மேக ஸ்தம்பமே ஆராதிப்போமே. ஆகமகிழ்ந்தே நாம் ஆராதிப்போமே. பரிசுத்தர் பரிசுத்தர் ஆராதிப்போமே. ஆகமகிழ்ந்தே நாம் ஆராதிப்போமே. பரிசுத்தர் பரிசுத்தர் ஆராதிப்போமே. யெகோவா ஷாலோம் ஆராதிப்போமே. யெகோவா ஷம்மா ஆராதிப்போமே. யெகோவா ஷாலோம் ஆராதிப்போமே. யெகோவா ஷம்மா ஆராதிப்போமே. ஆராதிக்க தேவன் அபிஷேகித்தார். ஆராதிக்க தாவீது கற்றுக் கொடுத்தார். ஆராதிக்க தேவன் அபிஷேகித்தார். ஆராதிக்க தாவீது கற்றுக் கொடுத்தார். யெகோவா ஷாலோம் ஆராதிப்போமே. யெகோவா ஷம்மா ஆராதிப்போமே. யெகோவா ஷாலோம் ஆராதிப்போமே. தடைகளை தகர்க்கிறவர் நமக்கு முன்பதாக கடந்து செல்லுவார். நாம் அவருக்கு செய்வது ஆராதனை மாத்திரமே. பாத்திரத்தை எடுத்துக்கொண்டு அவருடைய நாமத்தை தொழுது கொள்வதே அவருக்கு உகந்த பலியாய் ஆராதிப்பேன். நல்லவரே உம்மை ஆராதிப்பேன். ஆராதிப்பேன் நான் ஆராதிப்பேன். ஆண்டவரே சுவை ஆராதிப்பேன். ஆராதிப்பேன் நான் ஆராதிப்பேன். ஆண்டவரே சுவை ஆராதிப்பேன். அவரை துதித்து நாம் ஆராதித்து அவருடைய மனதை மகிழ்ச்சியாக்கி நாம் பெற்றுக்கொள்வோமா. உள்ளத்தோடு ஆராதிப்பேன். பணிந்து குனிந்து ஆராதிப்பேன். பரிசுத்த உள்ளத்தோடு ஆராதிப்பேன். பணிந்து குனிந்து ஆராதிப்பேன். ஆராதிப்பேன் நான் ஆராதிப்பேன். ஆண்டவரே சுவை ஆராதிப்பேன். ஆராதிப்பேன் நான் ஆராதிப்பேன். ஆண்டவரே சுவை ஆராதிப்பேன். ஆவியிலே உம்மை ஆராதிப்பேன். உண்மையிலே உம்மை ஆராதிப்பேன். ஆவியிலே உம்மை ஆராதிப்பேன். உண்மையிலே உம்மை ஆராதிப்பேன். ஆராதிப்பேன் நான் ஆராதிப்பேன். ஆண்டவரே சுவை ஆராதிப்பேன். ஆராதிப்பேன் நான் ஆராதிப்பேன். ஆண்டவரே சுவை ஆராதிப்பேன். வெண்ணாடை அணிந்து ஆராதிப்பேன். குருத்தோலை ஏந்தி ஆராதிப்பேன். வெண்ணாடை அணிந்து ஆராதிப்பேன். குருத்தோலை ஏந்தி ஆராதிப்பேன். ஆராதிப்பேன் நான் ஆராதிப்பேன். ஆண்டவரே சுவை ஆராதிப்பேன். ஆராதிப்பேன் நான் ஆராதிப்பேன். ஆண்டவரே சுவை ஆராதிப்பேன். அல்லேலூயா அல்லேலூயா. அன்பு தகப்பனே, நாங்கள் முழு உள்ளத்தோடு முழு மனதோடு உம்மை நாங்கள் ஆராதனை செய்திருக்கிறோம் அப்பா. ஆராதனைக்குள்ளே வாசம் பண்ணுகிறவர், எங்களை உள்ள கையிலே வரைந்திருக்கிறவர், எங்களை நினைத்திருக்கிறவர், எங்கள் மேல் அன்பாய் இருக்கிறவர், எங்கள் மேல் நினைவாய் இருக்கிறவர், கண்ணை வைத்து எங்களுக்கு ஆலோசனை சொல்லுகிறவர்,
எங்களை போதித்து நடத்துகிறவர், எங்களை விட்டு விலகாதவர், எங்களை விட்டு கைவிடாதவர். நீர் தூங்குவதும் இல்லை, நீர் உறங்குவதும் இல்லை. நீர் மோசையோடு இருந்தது போல நீர் எங்களோடும் இருக்கிறீரப்பா. எங்கள் ஒவ்வொருவரையும் நீர் உற்று நோக்குகிறீர், எங்கள் தேவைகளை சந்திக்கிறீர், எங்களுடைய உள்ளங்களை நீர் அறிந்திருக்கிறீர், எங்களை பரிசுத்தம் பண்ணுகிறீரப்பா. உம்மிடத்தில் சேருகிறவர்களுக்கு நன்மையை வழங்காத தேவன் அல்ல சுவாமி, நீர் நன்மையை வழங்குகிறவராகவே இருக்கிறீர். இந்த உலகத்தில் இருந்த பொழுது நீர் நன்மை செய்கிறவராய் சுற்றி திரிந்தீரப்பா. பிசாசின் வல்லமையிலே பிடிக்கப்பட்ட ஒவ்வொருவரையும் நீர் விடுதலை செய்தீர். இப்பொழுதும் அதே வல்லமை எங்கள் ஒவ்வொருவர் மேலும் இறங்குவதாக, எங்களுக்கு நன்மை செய்கிறவராக, பிசாசிலே பிடிக்கப்பட்ட ஒவ்வொருவரையும் விடுதலை செய்யும்படியாக நாங்கள் வேண்டிக் கொள்ளுகிறோம். நாங்கள் வேண்டிக் கொள்ளுகிறோம். எங்கள் ஜெபத்தை கேட்கிறவர் நீர் அப்படியே செய்ய போறதற்காக உமக்கு நன்றி. இயேசுவின் நாமத்தினாலே பணிந்து கொள்ளுகிறோம் பிதாவே, ஆமென். இன்றைக்கும் கர்த்தர் நம்மோடு கூட பேச போகிறார். எசேக்கியேலின் புத்தகம் 38ஆம் அதிகாரம் 7ஆம் வசனத்தை எடுத்துக்கொள்ளுவோம். எசேக்கியேல் 38:7. நீ ஆயத்தப்படு, உன்னோட கூடின எல்லா கூட்டத்தையும் ஆயத்தப்படுத்து, நீ அவர்களுக்கு காவலாளனாய் இரு. உன்னோட கூடின எல்லா கூட்டத்தையும் ஆயத்தப்படுத்து. ஆண்டவர் நமக்கு ஒரு அருமையான கட்டளையை கொடுக்கிறார். உன்னோடு கூடி இருக்கிறவர்கள், உன் மாதிரியே, உன்னோட லைக் மைண்டட் பீப்புள், சேம் ஃப்ரீக்வன்சி உள்ள மனதை உடையவர்களை, உன்னோட கூடின கூட்டத்தை நீ ஆயத்தப்படுத்து. இன்றைக்கு ஆண்டவர் நம்மோடு கூட எப்படியாய் பிராக்டிக்கலாய் ஆண்டவருக்காக வேலை செய்வது என்பதை கற்றுக் கொடுக்க போகிறார். யதார்த்தமாய் கால சூழ்நிலைக்கு ஏற்ப நாம் எப்படி ஆண்டவருக்கு ஆத்துமாக்களை ஆதாயப்படுத்த வேண்டும் என்று சொல்லி நமக்கு இன்றைக்கு கற்றுக் கொடுக்கிறார். உன்னோடு கூடின கூட்டத்தை நீ ஆயத்தப்படுத்து. நீ எங்கேயோ போய் அல்ல, உனக்கு விரும்பாதவர்கள், உன்னை விரும்பாதவர்கள், உன்னை விரோதிக்கிறவர்கள் மத்தியில் அல்ல, உன்னோடு கூடின கூட்டம். ஒன்று, உன்னோடு அவர்களே வருவார்கள், அல்லது நீ அவர்களை இணைத்து கொள்வாய். ஏனென்றால் அவர்கள் எல்லாரும் ஒத்த மனதை உடையவர்கள். உன்னோடு ஒத்த மனதை உடையவர்களை நீ கர்த்தருக்கென்று ஆயத்தப்படுத்து. இதன் முதல் வசனம் சொல்லுகிறது, முதல் பதம் சொல்லுகிறது, நீ ஆயத்தப்படு, உன் தேவனை சந்திக்க நீ ஆயத்தப்படு. உன்னோட கூடின கூட்டத்தை நீ உன் தேவனை சந்திப்பதற்கு ஆயத்தப்படுத்து. நாம் சும்மா இருக்கக்கூடாது. ஆண்டவருக்கென்று மற்றவர்களை ஆயத்தப்படுத்துவதற்காகவே கர்த்தர் நம்மை அழைத்திருக்கிறார். ஆதியாகமம் 4ஆம் அதிகாரம் 7ஆம் வசனம் சொல்லுகிறது. ஆதியாகமம் 4ஆம் அதிகாரம் 7ஆம் வசனம் சொல்லுகிறது, நன்மை செய்யாதிருந்தால் பாவம் உன் வாசற்படியிலே படுத்திருக்கும். நன்மை எது? ஜனங்கள் பரலோகத்துக்கு செல்வது நன்மை. நரக குழியிலே சென்று விடாத படிக்கு அவர்களை நாம் வழி நடத்துவது அவசியமாய் காணப்படுகிறது. ஒவ்வொரு ஆத்துமாவுக்கும் எது நன்மையோ அதை நீ செய்யாதிருந்தால் பாவம் உன் வாசற்படியிலே படுத்திருக்கும். ஆண்டவருக்கு தெரியும் நம்முடைய கெப்பாசிட்டி எவ்வளவு இருக்கிறது, நம்முடைய திறமை எவ்வளவு இருக்கிறது என்பது அவருக்கு தெரியும். ஆகவே தான் ஒரு உவமையை கர்த்தர் சொல்லுகிறார் பாருங்கள். மத்தேயு எழுதின சுவிசேஷம் 25ஆம் அதிகாரம் 15 to 30 வரைக்கும் உள்ள வசனங்களை நாம் வாசிக்கிற பொழுது, மத்தேயு 25 15 to 30, புறதேசத்திற்கு புறப்பட்ட ஒருவன் அவனுடைய திறமைக்கு தக்கதாய் ஒருவனிடத்தில் 5 தாலந்துகளையும் 2 தாலந்துகளையும் 1 தாலந்தையும் கொடுத்து புறப்பட்டு போனான். சில நாட்கள் சென்ற பின்பு அவன் திரும்ப வந்து அவரிடத்தில் கேட்கிறான்,
5 தாலந்தை, 2 தாலந்தை, 1 தாலந்தை அவர்கள் எனக்கு வேண்டும் என்று கேட்கவில்லை. ஆனால் இந்த புறதேசத்துக்கு புறப்பட்டு போனவன் அந்த தாலந்துகளை அவர்கள் அப்படியே சும்மா வைத்து விடாமல் அதை சிலரிடத்திலே கொடுத்து வைத்து விட்டு போனான். இந்த கொடுத்தவர்கள் எதையும் அவர்கள் அவனிடத்தில் கேட்கவில்லை, ஆனால் அவனாக கொடுத்தான். கொடுத்து விட்டு வருகிறவன் வந்து கேட்கிறான், 5 தாலந்தை நீ என்ன செய்தாய் என்று சொல்லி. இந்த 5 தாலந்தை வாங்கினவன் சொல்லுகிறான், நான் 5 தாலந்தை வாங்கின பின்பு நான் இன்னும் 5 தாலந்தை அதிகமாய் சம்பாதித்தேன். 2 தாலந்தை வாங்கினவன் சொல்லுகிறான், 2 தாலந்தை நான் இன்னும் அதிகமாய் சம்பாதித்தேன். ஆகவே 5 + 5 10 தாலந்து, 2 + 2 4 தாலந்தை அவனுக்கு கொண்டு வந்து கொடுத்தான். பாருங்கள், அவன் கேட்டானா, சொன்னானா? 5 தாலந்தை நீ சம்பாதிக்க வேண்டும் என்று அவன் கட்டளையிடவில்லை. 2 தாலந்தை நீ சம்பாதிக்க வேண்டும் என்று கட்டளையிடவில்லை. ஆனால் அவர்களாகவே சம்பாதித்தார்கள். தாலந்தை என்று சொன்னால் நமக்கு கொடுத்த திறமை. ஒவ்வொருவருக்கும் ஆண்டவர் திறமையை கொடுத்திருக்கிறார். ஒருவரையாவது அவர் வெறுமனே சும்மா இந்த உலகத்திற்கு அனுப்பவில்லை. பிரியமானவர்களே, அங்கே 1 தாலந்தை வாங்கினவன் சொல்லுகிறான், நீ தெளிக்காத இடத்தில் சேர்க்கிறவர், நீர் அறுக்காத இடத்திலே, நீர் விதைக்காத இடத்திலே அறுக்கிறவர் என்று நான் கேள்விப்பட்டிருக்கிறேன். ஆகவே அந்த 1 தாலந்தை புதைத்து வைத்தேன் என்று சொன்னான். புதைத்து வைத்தேன். அவன் சொல்கிறான், என்ன? அவர் சொன்னபடி இந்த 1 காசை நான் பத்திரமா வச்சிருக்கிறேன், நான் புதைத்து வைத்திருக்கிறேன், நான் அதை எந்த விதத்திலும் நான் சேதப்படுத்தவில்லை. இதோ உம்முடைய காசை நீர் வாங்கி கொள்ளும் என்று சொல்லுகிறான். பாருங்கள், இது நியாயமானதை போலவே நமக்கு தோன்றும். இது நியாயம்தான், இது நியாயம் அல்லவா? 1 தாலந்தை கொடுத்தான், அந்த தாலந்தை புதைத்து வைத்து திரும்ப கொடுத்து விடுகிறான். இதில் என்ன ஒரு காரியமானால் அவன் சொல்லுகிறான், நீ இந்த 1 தாலந்தை காசுக்காரர் வசம் கொடுத்து வைத்திருக்கலாமே, நான் வந்து அதை வட்டியோடு சேர்த்து வாங்கி இருப்பேனே என்று சொல்லுகிறான். பாருங்கள், நீ அந்த 1 காசை ஏன் புதைத்து வைத்தாய்? இன்றைக்கு ஆண்டவர் நம்மிடத்தில் கேட்கிற கேள்வி எது தெரியுமா? நீ ஏன் உனக்கு கொடுத்த தாலந்தை புதைத்து வைத்தாய்? கர்த்தருக்கென்று அந்த தாலந்தை பயன்படுத்து. நாம் எப்பொழுதும் ஆண்டவரிடத்தில் எனக்கு அதை தாரும் இதை தாரும் என்று கேட்டுக்கொண்டே இருக்கிறோம். இன்றைக்கு அது, ஆண்டவரே நான் உமக்காக பணி செய்ய வேண்டும், உமக்காக நான் ஏதாவது செய்ய வேண்டும் என்று நமக்கு ஒரு எண்ணம் இருந்திருக்கிறது. அதை குறித்து நாம் கேட்டு இருக்கிறோமா? ஆண்டவர் இன்றைக்கு கலங்கும் கண்களோடு நமக்காக அவர் காத்திருக்கிறார். அவர் சொல்லுகிறார், அறுப்பு மிகுதி, வேலையாட்களோ கொஞ்சம். தமது அறுப்புக்கு வேலையாட்களை அனுப்பும்படி நமது எஜமானை வேண்டிக் கொள்ளுங்கள் என்று சொல்லுகிறார். எஜமானை வேண்டிக் கொள்ளுங்கள். அவருக்கு தெரியும், எஜமானுக்கு தெரியும் வேலையாட்கள் அவசியம் என்று, அறுப்பு அதிகமாக இருக்கிறது என்று அவருக்கு தெரியும். ஆனாலும் நீங்கள் வேண்டிக் கொள்ளுங்கள். ஏன் தெரியுமா? அந்த வேலையாளில் ஒருவனாய் நான் மாற வேண்டும், அந்த வேலையாளில் ஒருவனாய் மாற வேண்டும். ஆண்டவர் சொல்கிறார், நம்மை கடினமான ஒரு வேலை செய்வதற்காக அவர் அழைக்கவே இல்லை. உன்னோடு கூடின உன் கூட்டத்தை நீ ஆயத்தப்படுத்து. உன்னோடு யார் வருகிறார்களோ, உனக்காக யார் வருகிறார்களோ அவர்களை நீ ஆயத்தப்படுத்து. வேதம் சொல்லுகிறது, உதிக்கிற உன்னுடைய ஒளியின் இடத்திற்கு ராஜாக்கள் நடந்து வருவார்கள். நம்முடைய ஒளி உதிக்கிற உன்னுடைய ஒளியின் இடத்திற்கு ஆண்டவர் நம்ம மேலே உதிக்கும் போது நமக்கு முன்பாக ராஜாக்கள் நடந்து வருவார்களாம். எதற்கு வருவார்கள்? நம்மிடத்திலே ஆண்டவரை குறித்து கேட்பதற்காக வருவார்கள். ஆண்டவரிடத்திலிருந்து நன்மை பெற்று தரும்படியாக அவர்கள் வருவார்கள். பிரியமானவர்களே, அவர்கள் நம்மை ஆண்டவர் அண்டையிலே அப்படிப்பட்டவர்களை வழி நடத்துவது நமக்கு கொடுக்கப்பட்ட கடமையாய் இருக்கிறது. ஏதோ 5 கொடுத்துட்டாரு, நான் அப்படியே வச்சுட்டு அவருக்கு கொடுப்பதல்ல. 2 கொடுத்து விடுவதற்கு அவர் அப்படியாக நம்மிடத்தில் அவர் எதிர்பார்க்கவில்லை. 5 இன்னும் 5ஆய், 2 இன்னும் 2ஆய் நாம் மாற்ற வேண்டியது நம்முடைய கடமையாய் இருக்கிறது. ஏன் தெரியுமா? ரோமரின் புத்தகம் 10ஆம் அதிகாரம் 14ஆம் வசனம் சொல்லுகிறது. ரோமர் 10:14, அவரை குறித்து கேள்விப்படாதவர்கள் எப்படி விசுவாசிப்பார்கள்? பிரசங்கிக்கிறவன் இல்லாவிட்டால் எப்படி கேள்விப்படுவார்கள்? அவரை குறித்து கேள்விப்படாதவர்கள் எப்படி விசுவாசிப்பார்கள்? பிரசங்கிக்கிறவன் இல்லாவிட்டால் எப்படி கேள்விப்படுவார்கள்? அது அருமையான கேள்வி பாருங்கள். அவரை கொடுத்து கேள்விப்பட்டால் தானே விசுவாசிப்பாங்க. அப்படின்னா என்ன அர்த்தம்? அநேகரை ஆண்டவரை விசுவாசிக்கும்படியாக நாம் ஆயத்தப்படுத்த வேண்டும். இயேசுவை விசுவாசிக்கப்படும்படியாக
ஆயத்தப்படுத்த வேண்டும். ஏன் தெரியுமா? அவர் சொன்னார், நானே வழியும் சத்தியமும் ஜீவனுமாய் இருக்கிறேன், என்னை அல்லாமல் ஒருவனும் என்னுடைய பிதாவின் இடத்தில் வரவே மாட்டான். உலகம் சொல்லும் 1000 வழிகள் இருக்கிறது, 1000 மதங்கள் இருக்கிறது, எல்லாம் ஒரே ஒரு வழியிலே சென்று வேறு வேறு வழிகளாக இருந்தாலும் ஒரே ஒரு இடத்திற்கே சென்று சேர்க்கும் என்று சொல்லி. அப்படி அல்ல பிரியமானவர்களே. வேதம் சொல்லுகிறது ஒரே ஒரு வழி, ஒரே ஒரு வழி, அதுவே சத்திய வழி. இயேசுவே வழியும் சத்தியமும் ஜீவனுமாயிருக்கிறார். என்னை அல்லாமல் ஒருவனும் என் பிதாவினிடத்தில் வரான். கேள்விப்படாதவர்கள் எப்படி விசுவாசிப்பார்கள்? அவர்களுக்கு அவருடைய கேள்விக்கு யார் பதிலை கொடுக்க முடியும்? விசுவாசம் கேள்வியினால் வரும், விசுவாசம் கேள்வியினால் வரும். அவர்கள் கேட்கும் பொழுது நாம் அவர்களுடைய விசுவாசத்தை தூண்டத்தக்கதாய், இயேசுவிடத்திலே வழி நடத்தத்தக்கதாய் நாம் தாளந்து திறமை நிறைந்தவர்களாய் இருக்க வேண்டும் என்று கர்த்தர் எதிர்பார்க்கிறார். பிரியமானவர்களே, இந்த கால சூழ்நிலையிலே நாம் எப்படி ஆண்டவருக்கு இந்த பணியை செய்ய முடியும்? நாம் எல்லாரையும் ஆண்டவர் விசுவாசிகளான ஒவ்வொருவரையும் அவருடைய பண்ணையிலே வேலை செய்கிற வேலையாட்களாக பார்க்கிறார். நாம் அவருடைய பண்ணையிலே வேலை செய்கிறோம். நமக்கு கொடுக்கப்பட்ட இடம் கொஞ்ச இடம். அந்த கொஞ்ச இடத்தை நாம் கொத்தி எரு போட்டு அதிலே நாம் விளைவிக்க வேண்டியது நமக்கு அவசியமாக இருக்கிறது. நமக்கு 5 மணிகள் கோதுமை மணிகளை அல்லது நெல் மணிகளை அவர் கொடுப்பார் என்று சொன்னார். அதை புதைத்து வைக்காத படிக்கு அதை நல்ல ஒரு பண்படுத்தப்பட்ட நிலத்திலே அதை நாம் ஊன்றி அதை வளரச் செய்து நாம் விளைச்சலை கர்த்தருக்கென்று கொண்டு வர வேண்டும். இதுதான் அவர் சொல்லுகிறார். நீ உன்னோடு கூடின கூட்டத்தை ஆண்டவருக்கென்று ஆயத்தப்படுத்து என்று சொல்லுகிறார். பாருங்கள், வேதத்தில் நாம் இப்படியாய் ஆண்டவருக்கு எளிதாய் ஆயத்தப்படுத்தினவர்களை குறித்து எப்படி அவர்கள் ஆயத்தப்படுத்தினார்கள் என்று சொல்லி நாம் பார்க்க முடியும். பாருங்கள், முதலாவதாக அவரிடத்திலே கொண்டு வாருங்கள். தேவனிடத்திற்கு கொண்டு வாருங்கள். நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க, கொண்டு வாங்க. மத்தேயு எழுதின சுவிசேஷம் 17ஆம் அதிகாரம் 14 17 வரைக்கும் 18 வரைக்கும் நாம் வாசிக்கும் பொழுது, அங்கே சந்திரரோகியாக இருந்த அந்த மகன் அடிக்கடி தீயிலும் தண்ணீரிலும் அவன் விழுந்து விடுகிறான், கொடிய வேதனைப்படுகிறான். ஆனால் உங்களுடைய சீஷர்களால் அந்த ஆவியை துரத்தி முடியவில்லை என்று சொல்லி அந்த மகனை அவருடைய தகப்பன் ஆண்டவரிடத்திலே கொண்டு வருகிறான். அப்பொழுது பாருங்கள், எல்லாவற்றையும் அவருக்கு சொல்லுகிறான். அவர் சொல்லுகிறார், அந்த அசுத்த ஆவியை அவர் அதட்டினார். உடனே அது அவனை விட்டு புறப்பட்டு போயிற்று. அந்நேரமே அவன் சொஸ்தமானான். இதே போல திமிர்வாதக்காரனை குறித்து நம் வேதத்திலே பார்க்கிறோம். ஒருவன் திமிர்வாதக்காரனாய் இருந்தான். பாருங்கள், அவனுடைய நண்பர்கள் அவனை படுக்கையிலே கிடத்தி இயேசு கூடியிருந்த வீட்டின் தட்டு ஓடுகளை பிரித்து அவனை படுக்கையோடு உள்ளே இயேசுவுக்கு முன்பாக வைத்தார்களாம். ஏன் தெரியுமா? அவர்கள் வாசல் வழியாய் கொண்டு வருவதற்கு அங்கே கூட்டம் அதிகமானபடியினாலே அவர்கள் ஓட்டை பிரித்து அங்கே உள்ளே இறக்கினார்கள். நேர அந்த திமிர்வாதக்காரன் இயேசுவுக்கு முன்னால் வைக்கப்படுகிறான். இயேசு இந்த 4 பேருடைய விசுவாசத்தை கண்டு அந்த திமிர்வாதக்காரனை நோக்கி, உன் படுக்கை எடுத்துக்கொண்டு நட என்றார். அந்நேரமே அவன் அந்த படுக்கை எடுத்துக்கொண்டு நடந்தான். பாருங்கள், என்ன ஒரு ஆச்சரியம்! அவர்கள் கொண்டு வந்தார்கள், எளிதாய் அவன் சுகமானான். திமிர்வாதக்காரனுக்கு சிந்தனை கூட அவன் நினைப்பதை சொல்ல முடியாது. ஐயோ, எனக்கு சுகமா வேண்டும் என்று சொல்லலாம் முடியாது. அவன் பேரலைஸ் ஆனவன். அவனுக்கு ஒரு அங்கங்களும் ஒவ்வொரு அவயவங்களும் அங்கே அவனுக்கு அது செயல்படாமல் இருக்கும். அவன் கண்களால் சாடை காட்டியிருப்பானா, அழுதுருப்பானா நமக்கு தெரியாது. ஆனால் அவன் மேல் கரிசனை கொண்ட 4 பேர், அவன் மேல் அன்பாயிருந்த 4 பேர் இயேசுவிடத்தில் கொண்டு வந்தார்கள், தேவனிடத்தில் கொண்டு வந்தார்கள். வேற எங்கேயோ அவர்களை கொண்டு போகலை. கொண்டு வாருங்கள். நம்ம இன்னைக்கு ஒரு சுகமீனமாக இருந்து நமக்கு நல்லா ஆயிட்டுன்னா நம்ம என்ன சொல்லுவோம் பாருங்க, இந்த டாக்டர் எனக்கு நல்லா சுகப்படுத்தினார் அப்படின்னு சொல்லுவோம். நானே கூட்டிகிட்டு போகிறேன்னு சொல்லுவோம். இன்றைக்கி பாருங்கள், நம்ம யார் இடத்துல கொண்டு வரணும்? எந்த மருந்து மாத்திரையும் இல்லை. அவங்க என்ன விசுவாசம் பாருங்கள். தட்டோடுகளை பிரிச்சுட்டாங்க, உள்ளே கொண்டு வந்துட்டாங்க. இயேசு பார்க்கட்டும், இயேசுடைய பார்வை படும்படியாக வச்சுட்டு அவங்க சும்மா இருந்துட்டாங்க. ஆனால் ஆண்டவர் அந்த நேரமே சுகப்படுத்தினார்.
இன்றைக்கு நாமும் கூட அநேக ஆத்துமாக்களை ஆண்டவரிடத்தில் கொண்டு வர வேண்டும். அந்த 4 பேரில் ஒருவராய் நாம் இருக்க வேண்டும். நாம் ஏதோ ஒன்று நடந்துட்டுருக்கு, எல்லாம் சொல்லிட்டு போயிட்டு வாங்க அப்படின்னு சொல்கிறதுக்காக அல்ல, அவர்களுக்காக கமிட் பண்ணணும். இன்றைக்கி எத்தனை பேர் கமிட் பண்ணுவாங்க? எத்தனை ஊழியக்காரர்களால் கமிட் பண்ண முடியும்? ஒரு பெரிய கூட்டத்தை வழி நடத்துகிறவர்களாக இப்படி கமிட் பண்ணவே முடியாது. ஆனால் ஒரு சிறு சிறு கூட்டங்களை நடத்துகிற ஒரு பாஸ்டர்மார், ஒரு ஊழியக்காரர்கள், ஒரு குருவானவர் நிச்சயமாகவே அவர்களால் கமிட் பண்ண முடியும். அவர்களால் தங்களுடைய உழைப்பை கொடுக்க முடியும். நமக்கு அருகில் இருக்கவர்களுக்கு நம்முடைய உழைப்பை கொடுக்க முடியும். அவர்களை கொண்டு வர ஆண்டவர் நம்மை எழுப்புகிறார், நம்முடைய இருதயத்தை எழுப்புகிறார், நமக்கு கற்றுக் கொடுக்கிறவராக இருக்கிறார். 2வதாக பாருங்கள், வந்து பாருங்கள். எல்லாத்தையும் நம்ம சொல்லணும், வாங்க வந்து பாருங்க, எங்கள் சர்ச்சுக்கு வந்து பாருங்க, இந்த ஊழியக்கார்ட்ட வந்து பாருங்க அப்படின்னு சொல்லி நம்ம வந்து பார்க்க சொல்ல வேண்டும். சமாரியா பெண்ணை குறித்து யோவான் எழுதின சுவிசேஷம் 4ஆம் அதிகாரத்திலே எழுதப்பட்டிருக்கிறது. யோவான் 4ஆம் அதிகாரம் எடுத்துக்கொள்ளுங்கள். 8 to 37 வசனம் வரைக்கும் நம்ம பார்க்கும்போது, இயேசு அங்கே ஒரு கிணற்றண்டை இருக்கிறார். அங்கே குடத்தை வைத்து கொண்டு அங்கே ஒரு சமாரியா பெண் வருகிறார். சமாரியா பெண்கள், சமாரியர்கள் யூதருக்கு அருவருப்பானவர்கள். ஆனால் இயேசு கேட்கிறார், தாகத்துக்கு தாய் என்று கேட்கிறார். அவர் சொல்லுகிறாள், உமக்கு மொண்டு கொள்வதற்கு பாத்திரம் இல்லையே, நீர் எதினால் மொண்டு கொள்ளுவீர் என்று சொல்லி அவள் கேட்கிறார். அப்பொழுது பாருங்கள், தாகத்துக்கு தாய் என்று கேட்கிறவர் நீர் இன்னார் என்று நீ அறிந்திருந்தாயே, ஆனால் நீயே அவரிடத்தில் கேட்டிருப்பார், அவர் உனக்கு ஒரு காலம் தாகம் உண்டாகாத ஜீவ தண்ணீரை கொடுத்திருப்பார் என்று சொல்லுவார். அப்படியானால் இந்த ஸ்திரீயினுடைய ஒரு அறிவின்மையை பாருங்கள், அவளுடைய ஒரு இன்னசென்ட்னஸ், ஒரு அறியாமையை பாருங்கள். அவள் சொன்னாள், இந்த ஒரு தண்ணீர் எங்கே கிடைக்கும் ஆண்டவரே என்று சொல்லி அவரிடத்தில் மீண்டும் கேட்கிறாள். பாருங்கள், அப்பொழுது ஆண்டவர் சொல்லுகிறார், உன் புருஷனை நீ அழைத்து வா என்று சொன்ன பொழுது அவள் உண்மையாய் சொல்லுகிறாள், எனக்கு புருஷன் இல்லை. அப்பொழுது ஆண்டவர் சொல்லுகிறார், ஆம், நீ சொன்னது மெய்தான், உனக்கு இப்பொழுது இருக்கிறவன் புருஷன் அல்ல, உனக்கு 5 புருஷர்கள் இருந்தார்கள் என்று சொன்ன உடனே இவள் திடுக்கிட்டு போனாள். ஏன் தெரியுமா? அவளுடைய காரியங்களை கர்த்தர் வேற யாரு முன்னாலேயும் சொல்லலை. ஆண்டவர் இப்படித்தான் பாருங்கள், நம்முடைய தவறுகளை எல்லாரும் முன்னாலேயும் சொல்லி நம்மை அவர் உதாசீனப்படுத்த மாட்டார், அசிங்கப்படுத்த மாட்டார், நம்மை அவலட்சணத்திற்கு உள்ளாக்க மாட்டார், நிந்திக்க மாட்டார். இங்கே பாருங்கள், இவள் தனித்திருக்கும் பொழுது அவளுடைய பாவத்தை குறித்து ஆண்டவர் அவளுக்கு உணர்த்து வைக்கிறார். ரொம்ப எவ்வளோ அழகாக ஒரு மைல்டாக சொல்லுகிறார் பாருங்கள். நீ சொன்னது உண்மைதான், ஒரு அப்ரிஷியேட் பண்ணுகிற ஒரு வார்த்தை, அவளை பாராட்டுகிற வார்த்தை, நீ உண்மையை சொன்னார். அதே போல தான் நாம் செய்கிற ஒவ்வொரு செயல்களையும் அவர் உற்று நோக்குகிறார். அவருக்காக நாம் பிரயாசப்பட்டதை அவர் மறந்து விடுகிறதற்கு அவர் அநீதி உள்ள தேவன் இல்லவே இல்லை. நாம் சின்ன ஒரு பிரயாசத்தை பட்டாலும் கூட அவர் அதை மறந்து விடவே மாட்டார். ஏன் தெரியுமா? அவர் நம்மை நினைத்திருக்கிறார், அவர் நம்மேல் நினைவாகவே இருக்கிறார். ஆகவே இந்த பெண்ணை பார்த்து சொல்றாய், நீ பாவியான ஸ்திரீ என்று சொல்லவே இல்லை, நீ உண்மையை சொன்னாய். இன்றைக்கு நாம் மற்றவர்களை அப்படி ஆண்டவருக்குள்ளே வழி நடத்துகிற பொழுது நாம் பார்க்க வேண்டிய ஒன்றை அவர் கற்றுக் கொடுக்கிறார். நாம் பார்க்க வேண்டிய ஒன்று எது? அவளிடத்திலே காணப்படுகிற நன்மையான காரியங்கள். வேதம் அதைத்தான் சொல்லுகிறது, அன்பு சகலத்தையும் தாங்கும், சகலத்தையும் சகிக்கும் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அன்போடு அவர்களை நாம் வழி நடத்த வேண்டும், அவர்களை குற்றப்படுத்தி அல்ல. சில பேர் சொல்லுவாங்க, ஐயோ நாங்கள் எப்படிப்பட்டவங்க, நீங்கள் வெறும் உதாசீனப்படுத்தப்பட்டவங்க. அப்படி சொல்லுவதற்காக அல்ல. ஆண்டவர் உன்னோடு கூடின கூட்டத்தை நீ ஆயத்தப்படுத்த, அவர்களுடைய நிலைமையிலே இருந்து நாம் பார்க்க வேண்டும். அவர்கள் எந்த விதமான நிலைமையிலே இருக்கிறார்கள். எல்லாருக்கும் நமக்கு இருப்பது போல சௌகரியமான நிலைமைகள் கொடுக்கப்படாது. அவர்கள் பலவிதமான கற்களிலும் முள்களிலும் பல
மேடு பள்ளங்களை அவரவருக்கு ஏற்றபடி அவர்கள் கடந்து வர வேண்டிய அவசியமாய் இருக்கிறது. ஆகவே குற்றப்படுத்தி அல்ல, அவர்களை உற்சாகப்படுத்தி ஆண்டவரிடத்திலே கொண்டு வருவதற்கு ஆண்டவர் நமக்கு ஒரு நல்ல ஒரு வழிகாட்டியாய் இருக்கிறார். அவர் சொல்லுகிறார், நீ உண்மையை சொன்னாய். அநேகர் அப்படித்தான் உண்மையை சொல்லுவார்கள். அந்த நேரத்தில் போய் ஓ இவ்வளவு பெரிய பாவியாக்கும் அப்படின்னு சொல்லி அதை குறித்து எல்லா இடத்துலையும் பறை அடித்து விடக்கூடாது, பறை சாற்றி விடக்கூடாது. காரியங்களை மூடி வைக்க வேண்டும், அன்பினால் அவர்களை நடத்த வேண்டும். இப்பொழுது அவள் என்ன செய்தார் தெரியுமா? தன்னுடைய குடத்தை வைத்து விட்டு அவள் ஊருக்குள்ளே ஓடினாள். ஓடி போய் கிராம மக்களிடத்திலே சொல்லுகிறாள், எனக்குண்டான காரியத்தை எல்லாவற்றையும் அவர் சொல்லிவிட்டார், நீங்கள் வந்து பாருங்கள், எல்லாரும் வந்து பாருங்கள். என்ன அருமையான ஒரு சுவிசேஷ பணி அவள் செய்தாள் பாருங்கள். அவள் சமாரியா பெண், எல்லாராலும் வெறுக்கப்பட்டிருக்கலாம், உதாசீனப்படுத்தப்பட்டிருக்கலாம், நிந்திக்கப்பட்டிருக்கலாம், அவமதிக்கப்பட்டிருக்கலாம். ஆனாலும் கூட அவள் தன்னுடைய தாளந்தை அவள் மறைத்து வைக்கவில்லை. குடத்தை வைத்து விட்டு அந்த குடத்தில் ஒரு தண்ணியை எடுத்துக்கிட்டு ஓடி இருக்கலாம். அப்படித்தானே ஒரு குடம் கொண்டு வந்தால் நம்ம கூட அப்படித்தான் நினச்சிருப்போம், இந்த குடத்தை என் வீணை அங்கே வச்சுட்டு போவேன், தண்ணியை கொண்டுக்கிட்டே போய் சொல்லுவோம். இல்லை இல்லை, அவள் ஒரு நிமிஷத்தை கூட அவள் வீணடிக்கவில்லை. கேட்ட உடனே அவள் என்ன செய்தா, அதை வைத்து விட்டு. இப்போ நான் நினைக்கிறேன் இன்னொரு சௌரியம், குடம் இருந்ததுன்னா ஏசு அங்கேருந்து போக மாட்டார். ஐயோ பாவம் அந்த பொண்ணு குடத்தை வச்சுட்டு போயிருக்காள, குடத்தை எடுத்துகிட்டு போகட்டும், அது வரைக்கும் நம்ம இருப்போம்னு சொல்லி இருப்பார். அதான் அவளுடைய டெக்னிக் பாருங்கள். அவள் என்ன செய்தா, அந்த குடத்தை வச்சுட்டு ஓடி போனான். ஊருக்குள்ளே ஓடி போய் எனக்குள்ள எல்லாவற்றையும் அவர் சொன்னார், வந்து பாருங்கள் என்று சொன்னார்கள். பாருங்கள், அப்பொழுது இந்த கிராம மக்கள் திரண்டு வருகிறார்கள், வந்து இயேசுவை பார்க்கிறார்கள், பார்த்துவிட்டு அவரோடு சம்பாஷிக்கிறார்கள். அப்பொழுது அவர்கள் சொல்கிறார்கள், நீ உண்மையிலே தீர்க்கதரிசி என்று சொல்லிவிட்டு அவர்கள் சொல்லுகிறார்கள், இந்த ஸ்திரீயினுடைய வார்த்தையினால் அல்ல, நாங்களே கண்டதினாலே அவரை நாங்கள் விசுவாசிக்கிறோம். 42வது வசனம் பாருங்க, யோவான் 4:42. உன் சொல்லி நிமித்தம் அல்ல, அவருடைய உபதேசத்தை நாங்களே கேட்டு அவர் மெய்யாகவே கிறிஸ்துவாகிய உலக இரட்சகர் என்று அறிந்து விசுவாசிக்கிறோம். முதல்ல அந்த பெண்ணினுடைய சொல்லினால விசுவாசிச்சாங்க, அப்புறம் வந்து பார்த்த பின்பு அவருடைய உபதேசத்தை கேட்டு நாங்கள் அவரிடத்தில் விசுவாசம் வைத்தார்கள். வந்து பாருங்க, யாராவது கஷ்டம் சொல்லுவோம், வாங்க வந்து பாருங்க. அப்போ என்ன செய்யணும், வாயை திறந்து சொல்லணும், நாம் பெற்ற நன்மைகளை மற்றவர்களுக்கு சொல்லணும். நான் அநேக நேரத்தில் பார்த்துருக்கேன், நாங்கள் அநேக பேருக்கு ஜெபம் பண்ணுவோம், ஜெபம் பண்ணி கஷ்டப்பட்டு ஆண்டவரே எப்படியாவது நீங்கள் இரக்கம் பாராட்டுங்கன்னு சொல்லி ஒரு நன்மையான காரியம் நடந்திருக்கும். சில நேரம் உடனே நடந்துவிடும், பல நாட்கள் நாங்கள் ஜெபிக்க வேண்டியது இருக்கும், பல மாதங்கள் ஜெபிக்க வேண்டியது இருக்கும். அப்போதெல்லாம் வந்து சொல்லுவாங்க, ஐயோ எங்களுக்கு இன்னும் ஒன்றுமே ஆகலையே. அப்போ எங்களுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்கும், ஆண்டவரை நாங்கள் எவ்வளோ நாள் ஜெபித்திருக்கிறோம், அந்த சகோதரனுக்கு இந்த சகோதரிக்கு நீங்கள் மனம் இறங்குங்க என்று சொல்லி நாங்கள் தரப்பில் நின்று நாங்கள் ஜெபித்திருப்போம். எல்லாம் நன்றாய் ஆகிவிடும். அப்பொழுது வந்து சொல்லுவார்கள், சல்லாயிடுச்சு சிஸ்டர், நீங்கள் ஜெபித்த மாதிரியே இன்றைக்கு அற்புதத்தை ஆண்டவர் செய்தார் என்று சொல்லுவார்கள். எங்களுக்கு ஒரே சந்தோஷமாக இருக்கும். நாங்கள் நினைப்போம், இதே போல் பிரச்சனை உள்ள 4 பேரை கூட்டிகிட்டு வந்துடுவாங்க போல் அப்படின்ட்டு. கொஞ்ச நாள் ஆகும், அவங்களுக்கு ரொம்ப தெரிந்தவங்க ஒருவங்க வருவாங்க. வந்த உடனே எனக்கு இந்த பிரச்சனை, நாங்களும் அவர்களுக்காக ஜெபிப்போம், கர்த்தர் செய்வார், கர்த்தர் நன்மையை செய்வார். அப்போ நாங்கள் கேட்போம், ஏற்கனவே உங்கள் பக்கத்து வீட்டில் உங்கள் கூட ஒர்க் பண்ணுற இந்த சகோதரி இதே போல் வந்து ஜெபித்து சென்றாங்களே, அவங்க உங்ககிட்ட சொன்னாங்களோ? அப்படியா? அப்படி ஒன்று அவங்க யாருமே எங்ககிட்ட சொல்லலையே, நாங்களாக என்ன செய்யன்னு தெரியல, அதனால் வந்து தேடி தேடி ஆண்டவர் உங்களிடத்துல வழி நடத்தினார், வந்தோன்னு சொல்லுவாங்க. பாருங்கள், இப்படித்தான் ஜனங்கள் இருக்கிறார்கள். நாங்கள் நினைப்பேன், எவ்வளவு பெரிய அற்புதத்தை இந்த மக்கள் ருசி பார்த்தாங்க. தான் கூட ஒர்க் பண்ணுறவங்களுக்கு அவங்க சொல்லவே மாட்டாங்க,
தனக்கு பக்கத்தில் இருக்கிறவங்களுக்கு சொல்ல மாட்டாங்க. ரொம்ப ஆச்சரியமாக இருக்கும். பல வருஷம் கழித்து தான் அப்போது நாங்கள் நினைப்போம், ஒரு மணியாய் நாங்கள் சேர்க்குமுன்னா பாடாப்பட்டுருவோம். இவங்க நல்லா என்ன செய்வாங்க, நல்லா ஆன பிறகு அவர்கள் எல்லாரையும் மறந்து விடுவாங்க. நாங்கள் அப்போ ஒன்று தான் நினைப்போம், ஆண்டவரே உண்மையாவது அவங்க நினச்சிக்கிட்டு உண்மை மாத்திரம் அவங்க நினச்சி இருந்தால் போதும் என்று சொல்லி நாங்கள் நினைப்போம். பெரிய பெரிய பிரச்சனை, என்ன பிரச்சனை என்ன, ஐயோ எங்களை அடிக்க வராங்க, கொல்ல வராங்க, நாங்கள் இன்றைக்கே செத்து போயிடுவோம், ஐயோ நான் அவ்வளோதான், வீட்டுக்கு போனால் இன்றைக்கி எனக்கு ஒரு கொலை விழும், அப்படி சொல்லி ஜெபிக்க ஓடி வருவாங்க. நாங்கள் சொல்லுவோம், ஆண்டவரே நீங்கள் என்ன சொல்கிறீங்க? ஆண்டவர் சொல்கிறார், 1 மனை சேதப்படுத்தாது, போய் வா என்று சொன்ன பொழுது மறுநாள் வந்து சொல்லுவாங்க, எல்லாம் சரியாயிடுச்சு, ஆண்டவருடைய வாயை கட்டி போட்டார், சிங்கத்தின் வாயை கட்டி போட்டவருடைய வாயை கட்டி போட்டார் என்று சொல்லுவாங்க. ஆனால் மற்றவரிடத்தில் ஒரு வார்த்தை கூட சொல்ல மாட்டாங்க. ஒருவேளை எங்களை குறித்து சொல்லக்கூடாது, ஆண்டவரை குறித்து சொல்லணும். நான் இப்படி ஒரு கஷ்டத்தோடு போனேன், ஆண்டவர் அந்த நாளிலே எனக்கு சுகத்தை கொடுத்தார். காண்கிற எல்லாரிடத்திலும் சொல்ல வேண்டியது தானே. இந்த சமாரியா பெண்ணை பாருங்கள், குடத்தை வச்சுட்டு அந்த நிமிஷத்தை கூட அவள் வீணாக்கவில்லை. அவள் ஓடி போய் ஊருக்குள்ளே சொன்னாள். எந்த ஊர் அவளை நிந்தித்ததோ, எந்த ஊர் அவளை அவமதித்ததோ அந்த ஊருக்குள்ளே போய் சொல்லுகிறார். அவர்கள் வந்து பாருங்கள் என்று சொல்லி அவர்களை அழைத்து வருகிறார். முதலாவது பார்த்தோம், அவரிடத்தில் கொண்டு வாருங்கள், தேவனிடத்தில் கொண்டு வாருங்கள். இப்படித்தான் மற்றவர்களை நாம் ஆதாயப்படுத்த முடியும். இரண்டாவதாக, நீங்கள் வந்து பாருங்கள் என்று சொல்லி அவர்களை அழைத்து வர வேண்டும். கடைசியாக பாருங்கள், அனுப்பி வையுங்கள். கொண்டு வாருங்கள், வந்து பாருங்கள், அனுப்பி வையுங்கள். அனுப்பி வையுங்கள். 2 ராஜாக்களின் புத்தகம் 5ஆம் அதிகாரம் 1:1 வரைக்கும் நாம் பார்க்கும் பொழுது, அங்கே குஷ்டரோகியான நாகமான் அவன் ஒரு சேனை தளபதியாக இருக்கிறான். அவன் சேனை தளபதியாக, பெலிஸ்தரின் சேனை தளபதியாக இருக்க. எடுத்துக்கொள்ட்டீங்களா? 2 ராஜாக்கள் 5ஆம் அதிகாரம். அந்த நாகமான் எந்த தேசத்து சேனாதிபதியான? சீரியா ராஜாவுக்கு அவன் படைத்தலைவனாக இருந்தான். அவனோ குஷ்டரோகியாய் இருந்தான். அந்த காலத்தில் குஷ்டரோகிகள் எல்லாம் விலக்கப்பட்டவர்கள். ஆனால் இவன் பராக்கிரமசாலியாய் இருந்தபடியினாலே இவன் படைத்தளபதியாக இருந்தான். இந்த பொட்டன்ஷியலை பாருங்கள், இவனுக்குள்ளே இருக்கிற திறமையை பாருங்கள். இவன் நல்ல ஒரு போர் வீரன், படைத்தலைவனாய் இவன் இருக்கிறான். ஆனாலும் ஒரு பெரிய வியாதி, ஒருவராவது சுகமாக்கக்கூடாத வியாதி இவனுக்குள்ளே இருக்கிறது. இதை கண்டவர்கள் எல்லாரும் விலகி போவார்கள். இவன் படைத்தலைவனாய் ஒரு பெரும் பணக்காரனாய் இருக்கிறபடியினால் அவனுடைய மனைவி அவனோடு கூட வாழ்ந்து கொண்டிருக்கிறான். அவனுடைய மனைவிக்கு ஒரு சிறு பெண் உதவியாக, ஒரு வேலைக்காரியாக கொடுக்கப்படுகிறார். அவள் யூத தேசத்திலிருந்து அடிமையாக கொண்டு வரப்பட்ட ஒரு சிறு பெண். அவளே அடிமையாகப்பட்ட பெண். அந்த பெண் சொல்லுகிறாள், இந்த வீட்டில் இருக்க காரியத்தெல்லாம் பார்க்குறாள். பார்த்துட்டு தன்னுடைய நாச்சியார் இடத்துல சொல்லுகிறாள், ஐயா, எங்கள் தேசத்தில் இருக்கிற தீர்க்கதரிசியினிடத்தில் செல்லுவாரே ஆனால் அவர் இவருடைய குஷ்டரோகத்தை நீக்கி விடுவார். அனுப்பி வைக்கிறார். இந்த எஜமாட்டி அவளுடைய சொல்லுக்கு செவி மடுக்கிறாள். ஏதோ இந்த சின்ன பிள்ளை சொல்லுதே அப்படின்னு சொல்லிட்டு அவள் என்ன செய்கிறாள்? செவி மடுக்கிறாள். அவள் அப்படியாக அந்த நாகமான இடத்துல சொல்லுகிறாள், நீ போய் எங்கே போகணும் பாருங்கள், எந்த இடத்துக்கு போகணும்? சீரிய படைத்தலைவனாகிய அவன் தன்னை 3ஆம் வசனத்தை பாருங்கள். அவள் தன் நாச்சியாரை பார்த்து, என் ஆண்டவன் சமாரியாவில் இருக்கிற தீர்க்கதரிசியின் இடத்தில் போவாரானால் நலமாயிருக்கும், அவர் இவருடைய குஷ்டரோகத்தை நீக்கி விடுவார் என்று சொன்னாங்க. சரி, இப்போ போய் அங்கே யாரை பார்க்குறாங்க? எலியாவையா எலிசாவையா? பார்த்து சொல்லுங்கள் பார்ப்போம். தூங்கிட்டீங்களா, நீங்கள் இருக்கீங்களான்னு பார்க்கலாம். 2 ராஜாக்கள் 5ஆம் அதிகாரத்தில் எந்த தீர்க்கதரிசியின் இடத்தில் போகிறார்? எல்லாரும் சொல்லுங்கள். எலிசா. எலிசா தீர்க்கதரிசியின் இடத்துல போகிறான். இவனும் நம்பிக்கையோடு போகிறான். யாருடைய சொல்ல கேட்டு? ஒரு சின்ன பெண்ணுடைய சொல்ல கேட்டு. அதுவும் அடிமையாக கொண்டு வரப்போ அந்த பெண்ணுடைய சொல்லலாம் கேட்கணுன்னு அவசியமே இல்லை. போகிறான். அங்கே போனதும் இந்த எலிசா தீர்க்கதரிசி அவனை பார்க்கவே இல்லை. அங்கேயே சொல்லி அனுப்பிட்டான் பாருங்க, நீ யோர்தானில் போய் 7 தரம் மூழ்கி எழும்பு. அவ்வளோதான். முகத்தை கூட பார்க்கலை. ஏனென்றால் குஷ்டரோகிகளை ஒருவரும் பார்க்க மாட்டார்கள்,
அதுவும் இந்த தீர்க்கதரிசி அவன் என்ன பழுதற்றவன், பரிசுத்தம் உள்ளவன், அவனுடைய சொல்லை மாத்திரம் அனுப்புகிறான். கர்த்தர் கூட அப்படித்தான் சொல்லுவார். அவர் தம்முடைய வசனத்தை அனுப்பி அவர்களை சுகமாக்குகிறார். அவருடைய வாயிலிருந்து அந்த வசனம் புறப்பட்ட உடனே சுகம் உண்டாகிறது. ஹல்லேலூயா. பாருங்கள், இந்த நாகமானை போய் யோர்தானிலே 7 தரம் மூழ்கி எழும்பு. இப்போ வரும்போது சொல்கிறான் வேலைக்காரத்தில், நம்ம நாட்டில் பாருங்கள் 15ஆம் வசனம் 12ஆம் வசனம் பாருங்கள். நான் ஸ்நானம் பண்ணி சுகமடையும்படியாக இஸ்ரவேலின் தண்ணீர்கள் எல்லாவற்றை பார்க்கிலும் தமஸ்குவின் நதிகளாகிய ஆப்னாவும் பர்பாவும் நல்லதல்லவா? ஏன் தேசத்தில் இருக்கிற நதி நல்லதல்லவா? இந்த இஸ்ரவேலின் தேசம் இப்போ அடிமைப்பட்டு கிடக்கிற அந்த தேசத்தோட தண்ணி என்ன பெருசா? இந்த யோர்தானை அவன் மதிக்கவே இல்லை பாருங்க. அந்த யோர்தானை மதிக்கவில்லை. என் தேசத்தின் தண்ணி. நம்ம கூட அப்படித்தான். எந்த ஊருக்கு போனாலும் எவ்வளவு தண்ணி குடித்தாலும் வீட்டுக்கு வந்து கப்பு கப்புன்னு 4 செம்பு தண்ணி குடித்தாதான் அப்பாடா நல்லா இருக்கும் அப்படின்னு நினைப்போம். எங்கள் ஊர் தண்ணி மாதிரி இருக்குமா? மற்றவங்க குடிக்கும்போது இது என்ன தண்ணி அப்படின்னு சொல்லுவாங்க. திருநெல்வேலிக்காரங்களுக்கு எங்கே போயிட்டு வந்தாலும் தாமிரபரணி தண்ணியை மடக்குன்னு குடித்த பிறகு தான் உயிரே வந்த மாதிரி இருக்கும். கோயம்புத்தூர்காரங்களுக்கு அவங்க ஊரில் உள்ள தண்ணி, சிறுவாணி தண்ணியை குடித்தா ஐயோ தேங்காய் தண்ணி மாதிரி இருக்கேன்னு சொல்லுவாங்க. இதுதான் நிலமை பாருங்கள். இவன் சொல்கிறான் என் ஊரில் இல்லைன்னா இங்கே வந்து மூழ்க சொல்கிறாங்க. அப்போ வேலைக்காரர்கள் சொல்கிறாங்க, சின்ன காரியத்தை தானே கேட்டிருக்காரு, சின்ன காரியம் தானே. இன்றைக்கி நம்மக்கிட்ட ஆண்டவர் சொல்கிறது சின்ன காரியம் தானே. நீ பக்கத்தில் இருக்கவங்களுக்கு கொஞ்சம் சொல்லேன், பக்கத்தில் இருக்கவங்களுக்கு கொண்டு வாங்க, பக்கத்தில் இருக்கவங்கள வந்து பாருன்னு சொல்லேன். இதைத்தான், இந்த சின்ன காரியத்தை தான் ஆண்டவர் நம்ம மேலே வைக்கிறார் பாருங்க. இவன் சின்ன காரியத்தை தானே கேட்குறாங்க அப்படின்னு சொன்ன உடனே அவனும் சரின்னு சொல்லி 7 முறை அங்கே மூழ்கி எழும்புகிறான் பாருங்க. அவனுடைய மாம்சம் சிறு பிள்ளையின் மாம்சத்தை போல மாறிட்டு, சிறு பிள்ளையின் மாம்சத்தை போல மாறிட்டு. இந்த தோல் வியாதிகள் பொதுவாக எப்படி வருமா பாருங்க, பிசாசினால் உண்டாகிற காரியம் இந்த தோல் வியாதிகள், மாந்திரிகங்கள், செய்வினைகள். இதனால இந்த தோல் வியாதிகள் வருகிறதாக நாங்கள் இப்பொழுது காண்கிறோம் பிரியமானவர்களே. அப்போ இந்த தோல் வியாதிகளை நீக்கணும்னா ஒரே ஒரு காரியம், எந்த மருந்து மாத்திரைக்கும் அது ஒன்றும் செய்ய முடியாது. நாங்கள் ஒரு சமயம் என்னுடைய முதுகில் அப்படியே கோடு கோடா விழுந்திருக்கும். எப்படி விழுந்ததுன்னே தெரியாது. அப்படியே அதிலிருந்து ரத்தம் தெளித்திருந்தது போல இருக்கும். கோடு அப்படியே யாரோ வந்து சாட்டையை வைத்து அடித்தது போல இருக்கும். ரொம்ப வலிக்கும். எப்படி வந்தது? தூங்கி எழுந்திரிச்சிட்டு காலையில் பார்த்தா இப்படி இருக்கும். சரின்னு சொல்லிட்டு நாங்கள் ஒரு தோல் மருத்துவரிடத்துல போனோம். அவர் பெரிய நிபுணர், அவர் எல்லாராலும் பாராட்டப்படுகிற ஒரு டாக்டர். அவர்கள் எங்களை பார்த்ததும் எங்களுடைய காரியங்களை எல்லாம் பேசி கொண்டிருந்தார்கள். உங்கள் ஊழியக்காரர்களா என்று சொல்லி பேசிக்கொண்டு இருந்த பொழுது நாங்கள் அவருக்காக ஜெபிக்கும்படியாக ஒரு சில காரியங்களை எங்களோடு பகிர்ந்து கொண்டார். ஆகவே எங்களோடு அதிகமான பரிச்சயமானார். என்னுடைய முதுகை பார்த்த உடனே நான் நினைத்தேன், ஏதோ களிம்பை எழுதி கொடுத்து நல்ல மருந்தெல்லாம் கொடுத்து இன்றைக்கே மாறிடும் அப்படின்னு சொல்லுவார்னு பார்த்தா அவர் சொன்னார், இது ஒன்றுமில்லை, இது பிசாசினால் உண்டானது, நீங்கள் ஜெபம் பண்ணுங்கள். எங்களுக்கு இது முதல்ல கேட்டதும் பெரிய ஒரு ஆச்சரியம். இப்படி ஒரு மருத்துவர் சொல்லுவாரா? மருத்துவர் என்ன செய்வாங்க, ஏதாவது டேப்லெட்டை கொடுப்பாங்க, அப்புறம் ஆயின்மெண்ட்டை கொடுப்பாங்க, ஒரு சோப்பை போட்டு தடவுங்கன்னு சொல்லுவார். அப்படின்னு நினச்சா அவர் சொன்னார், மீண்டும் அவர் சொன்னார், இது சத்ரு போராட்டம் சிஸ்டர், இதுக்கு நீங்கள் என்ன மருந்து குடித்தாலும் என்ன இருந்தாலும் மாறாது. நாங்கள் ஒன்று, இல்லை டாக்டர் பரவாயில்ல, நீங்கள் இதான எழுதி கொடுங்க. பல வருஷம் ஆச்சு, அந்த வியாதி அப்படியே இருந்தது. பல மாத்திரை சாப்பிட்டோம், அந்த வியாதி அப்படியே இருந்தது. என்றைக்கு நாங்கள் இது பிசாசினால் உண்டானது என்று தெரிந்து கொண்டோமோ, நாங்கள் உணர்ந்து கொண்டோம், நாங்கள் ஆண்டவரிடத்தில் ஒப்பு கொடுத்த பொழுது அந்த வியாதி என்னை விட்டு நீங்கி போயிற்று. பிரியமானவர்களே, பாருங்கள், நாம் இப்படித்தான் அநேக நேரத்தில் அற்பமாய் எண்ணி விடுவோம். தேவனுடைய வல்லமையை அற்பமாய் எண்ணி விடுவோம். இந்த நாகமானும் இப்படித்தான் அற்பமாய் எண்ணினான். ஆனால் அவன் அந்த நதியிலே மூழ்கி எழும்பின பின்பு அவனுடைய சரீரம் எப்படி மாறிற்று பாருங்கள். அது சிறு பிள்ளையின் மாம்சத்தை போல மாறிற்றாம் பாருங்கள். 17ஆம் வசனம் சொல்லுகிறது,
அவன் சொல்லுகிறான், இனி கர்த்தருக்கே அல்லாமல் அந்நிய தேவனுக்கு சர்வாங்க தகனத்தையும் பலியையும் நான் செலுத்துவது இல்லை. எப்படி ஒரு டர்ன் பேக் பாருங்க. அனுப்பி வைக்கப்பட்ட பின்பு அவன் சுகமாக மாத்திரம் அல்ல, அவன் அந்த தெய்வத்தை, ஜீவனுள்ள தெய்வத்தை ஏற்றுக்கொண்டு திரும்பி வருகிறான். நான் அந்நிய தெய்வத்துக்கு அல்ல, இனி நான் அப்படிப்பட்ட தெய்வத்துக்கு கையெடுக்க மாட்டேன், சர்வாங்க தகன பலிகளை நான் செலுத்த மாட்டேன், ஆண்டவருக்கே உரியது, தேவனை அல்லாமல் வேறு ஒருவருக்கும் நான் செலுத்துவது இல்லை என்று சொல்லிவிட்டு அவனுக்கு கொடுக்கப்பட்ட வேலை என்ன? அவனுடைய ராஜா அவனுடைய அந்த அந்நிய தேவனின் கோவிலுக்கு செல்லும்போது அவனை கைலாக கொடுத்து எழுப்பிவிட வேண்டிய வேலை. ஆகவே அதை சொல்லுகிறான் எலியா தீர்க்கதரிசியினிடத்தில், நான் கைலாக கொடுக்க வேண்டியது இருக்குமே. அவன் அந்நிய தேவனை நாடி செல்லும் பொழுது அப்பொழுது அவன் சொல்லுகிறான், எலிசா சொல்லுகிறான், என்ன சொல்லுகிறான் பாருங்க, சமாதானத்தோட இப்போ ஒரு ஜென்டிலான பேர் பாருங்க, ஒரு அருமையான ஒரு பதிலை சொல்லுங்க, நீ சமாதானத்தோட இப்போ, கர்த்தர் அதை பார்த்திருக்கிறார், கர்த்தருக்கு அது தெரியும் என்று சொல்லுகிறார். நீ உன்னோட கூடின கூட்டத்தை ஆயத்தப்படுத்து. உன்னோட கூடின கூட்டத்தை எப்படி நாம் ஆதாயப்படுத்தணும்? கொண்டு வாருங்கள், வந்து பாருங்கள், அனுப்பி வையுங்கள், அனுப்பி வையுங்கள், ஆண்டவரிடத்தில் அனுப்பி வையுங்கள். அவர்கள் ஆண்டவரை பார்க்கட்டும். அப்படி அனுப்பப்பட்டவர்கள் அந்த மனிதர்களை அல்ல, யாரை பார்ப்பார்கள்? தேவனை பார்ப்பார்கள், தேவனிடத்திலிருந்து சகாயம் பெறுவார்கள். அதற்காகவே நம் ஒவ்வொருவரையும் ஆண்டவர் அனுப்புகிறார், அனுப்புகிறார். அறுப்பு மிகுதி, ஆட்கள் இல்லை, ஆட்கள் இல்லை. வேலையாட்களை அனுப்பும்படியாக நம்முடைய எஜமானை வேண்டிக் கொள்ளுங்கள். இதுவும் இது ஆயத்தப்படுத்துகிறது தான். செபிக்க வேண்டும், அவர்களுக்கு சொல்ல வேண்டும், சாட்சியாய் சொல்ல வேண்டும். சபை நடுவிலே நான் சாட்சி சொல்லுவேன், சபையெல்லாம் கூடியிருக்கிற நடுவிலே நான் தைரியமாய் கர்த்தர் இதை செய்தார் என்று சொல்லி நான் சாட்சி சொல்வேன். நோடு கூடின கூட்டம் எல்லாவற்றையும் நீ ஆதாயப்படுத்து. அதனால் ஒன்றா நம்ம சேர்ப்போம். என்னுடைய ஊழியம் அப்படித்தான், ஒன்றா சேர்க்கணும். ரொம்ப போரிங்காக இருக்கும். ஒரு மீட்டிங் நடத்தினா அப்படி கொஞ்சம் பேர் வந்தாங்க, எல்லாரும் அப்படி விசுவாசிகளாய் மாறினாங்க, ரட்சிக்கப்பட்டாங்க, இப்படி இருக்கும் போல நினச்சேன். ஆனால் நான் ஒவ்வொருவராய் கவுன்சிலிங், ஆலோசனை, அவர்களுக்கென்று நாங்கள் எதேனும் செய்து எங்களுடைய பிரயாசத்தை நாங்கள் அதிகமாய் செலுத்த வேண்டியிருக்கோம். கொஞ்ச நாள் கழித்து அந்த ஆத்துமா நிச்சயமாகவே கர்த்தருக்குள்ளே சேர்க்கப்படுவாங்க. சந்தோஷமாக இருக்கும். இப்படியே நாட்கள் வந்து கொண்டே இருந்தது. ஒரு ஆத்துமாவுக்காக பின்னாலே போனோம். அந்த எண்டு டைம் வரைக்கும் போய் அவர்களை திருப்பி கொண்டு வர வேண்டும். ஒரு நாள் ஆண்டவரிடத்தில் கேட்டேன், என்னப்பா வெரி போரிங், ஒன்றா கொண்டு வந்து சேர்த்து நான் என்னைக்கு சேர்க்க? ஆண்டவர் சொன்னார், உன் பின்னாலே திரும்பிப்பார், அம்பாரமாய் ஏற்றி இருப்பாய், சிந்துகிற கதிர்களை பொறுக்கி கொண்டிருக்கிறேன். அப்போ தான் நான் நினச்சேன், சிந்துகிற கதிர்களை நான் பொறுக்கி என்னுடைய வண்டியிலே நான் ஏற்ற வேண்டும். அப்போதான் இன்னும் ஒரு வசனம் என் கண்களிலே பட்டது. போவாஸ் ரூத்துக்காக அநேக கதிர்களை சிந்த விடுவான். நான் எந்த வார்த்தையை சொல்லி நான் என்னை தேற்றினேனோ ஜெபித்தேனோ, சிந்துகிற கதிர்கள் எனக்கு கொடுக்கப்பட்டது. எல்லா ஊழியத்திலையும் முடிஞ்சு சிலர் சொல்லுவாங்க, நாங்கள் அங்கே போனோம் இங்கே போனோம் எல்லாம் போயிட்டு கடைசியில் ஃபெட்டப் ஆகிட்டோம் சிஸ்டர், நீங்களாவது எனக்கு ஹெல்ப் பண்ணுங்கள், எனக்கு உதவி செய்யுங்க, எனக்கு ஜெபம் பண்ணுங்கள், என்ன சொல்கிறாரு ஆண்டவர் கேளுங்க. எல்லாரும் முடிஞ்சு சிந்தி போன கதிரை ஆண்டவரை எனக்காக சிந்த விடுங்கப்பா. போவாஸ் ரூத்து மேலே அன்பு வச்சதுனால, தயவு வச்சதுனால பொறுக்கி கொண்டு போகிற அந்த பெண்ணுக்கு கதிர்களை சிந்த விடுவான். இன்னைக்கு நம்முடைய ஆண்டவர் அப்படித்தான் நமக்காக கதிர்களை சிந்த விடுகிறார். எல்லாவற்றையும் ஏற்றின பின்பு அவர் சொன்னார், நீ திரும்பிப்பார், அம்பாரமாய் இருக்கிறது, அம்பாரமாய் இருக்கிறது. அப்படின்னா என்ன அர்த்தம்? அந்த வண்டி மேலே ததும்ப 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 அம்பாரம்
ஒரு பெரிய அம்பாரம், அது நாங்கள் எங்கள் ஊர்லெலாம் அப்படி சொல்லுவாங்க, அம்பாரமாக வச்சுட்டாங்க அப்படின்ட்டு. குவியலாய் அந்த வண்டி வந்து தாங்க முடியாத அளவுக்கு அம்பாரமாக வச்சா அது எப்படி தாங்கும் அப்படின்னு சொல்லுவாங்க. வண்டியை பிடிக்க முடியாத அளவுக்கு அம்பாரமாக. சீஷர்களை வலையை போடு அப்படின்னு சொன்னார். வலையை போட்டாங்க. நிறைய மீன்களை, அம்பாரமான மீன்களை அவர்கள் பிடித்தார்கள். 2 வலை அமிழத்தக்கதாக, 2 படகுகள் அமிழத்தக்கதாக அவர்கள் மீன்களை நிரப்பினார்களாம். கர்த்தர் நம்மை பெருகச் செய்கிற தேவன். ஹல்லேலூயா. உன்னோடு கூடின கூட்டத்தை நீ ஆயத்தப்படுத்து, கொண்டு வாருங்கள், வந்து பாருங்கள், அழைத்து அனுப்புங்கள், அனுப்பி அவர்களை வையுங்கள் என்று கர்த்தர் சொல்லுகிறார். எல்லாரும் அப்படி எழும்பி நிற்போமா? அப்படிப்பட்ட கருவியாய் கர்த்தர் நம்ம ஒவ்வொருவரையும் மாற்றட்டும். தேங்க்யூ லார்ட். ஆண்டவரே உமக்கு நன்றி, உமக்கு நன்றி அப்பா, உமக்கு நன்றி. நீர் எங்களுக்கு கற்றுக் கொடுத்த நல்ல பாடத்துக்காக உமக்கு நன்றி. உமக்காக வேலை செய்யும்படியாக வேலையாட்களாய் எங்களை தெரிந்து கொண்டதற்காக நன்றி அப்பா. ஆண்டவரே, நீர் சிறியவனை புழுதியிலிருந்து எடுத்து எளியவர்களை பிரபுக்களோடு அதிகாரிகளோடு உட்கார பண்ணுகிற தேவன் அப்பா. அப்படிப்பட்ட ஒரு வாய்ப்பு எங்களுக்கு நீர் கொடுத்திருக்கிறீரப்பா. 5 தாலந்து 2 தாலந்தை வாங்கினது போல நாங்கள் அதை புதைத்து வைக்காமல் எங்களுக்கு கொடுக்கப்பட்ட தாலந்தினால் இன்னும் அதிகமாய் நாங்கள் ஆத்துமாக்களை பிரயோஜனப்படுத்தி உம்மண்டையிலே வழி நடத்த எங்களுக்கு கிருபை தாங்கப்பா. அந்த 1 தாலந்தை புதைத்து வைத்தவன் போல் அல்ல அப்பா, பெருகச் செய்கிறவர்களாய் எங்களை மாற்றுங்க சுவாமி. நீங்கள் அப்பா எங்களுக்காக கிரியை செய்வீராக. ஓ, சிந்துகிற கதிர்களை பொறுக்கி கொள்ளுகிற எங்களுக்கு அம்பாரமான பலனை நீர் கொடுக்கும்படியாய் ஜெபிக்கிறோம் சுவாமி. போவாசின் கண்களிலே ரூத்துக்கு எப்படி தயவு கிடைத்ததோ அதே போல எங்கள் ஒவ்வொருவருக்கும் ஆத்தும ஆதாய பணியிலே தயவு கிடைக்கட்டும் அப்பா. உம்மண்டையிலே அநேகரை வழி நடத்த எங்களை ஒப்பு கொடுக்கிறோம். எங்களை கருவியாய் பயன்படுத்துங்க. பெருமைக்காக அல்ல சுவாமி, உம்முடைய நாமத்துக்கு மாத்திரமே மகிமை வர பண்ணுவீராக. எங்கள் சுயத்தை உடைத்து போடும் அப்பா. எங்களை வெறுமையாக்கி ஆண்டவரே நாங்கள் உமக்கே ஊழியம் செய்ய கிருபை தாங்கப்பா. எல்லா மகிமையும் கனமும் துதியும் உமக்கே செலுத்துகிறோம். இயேசுவின் நாமத்தினாலே ஜெபிக்கிறோம் பிதாவே. ஆமென். இந்த ட்ரிபிள் ஏ மினிஸ்ட்ரிக்காக ஜெபிக்கிறோம். த ரைஸ் அண்ட் அனாயிட் மினிஸ்ட்ரியில் கலந்து கொள்ளுகிற, பங்கு பெறுகிற, நேசிக்கிற ஒவ்வொருவருக்காக, ஒவ்வொரு குடும்பத்துக்காக ஜெபிக்கிறோம். ஆண்டவரே அப்பா, இந்த ஊழியத்தின் மூலமாய் சந்திக்கப்பட்டவர்களுக்காக, ரட்சிக்கப்பட்டவர்களுக்காக, ஞானஸ்நானம் பண்ணப்பட்டவர்களுக்காக, எங்களோடு ஐக்கிய பந்தியிலே சேர்வர்களுக்காக ஜெபிக்கிறோம் சுவாமி. அவர்கள் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிங்க, அவர்கள் குடும்பத்தை ஆசீர்வதிங்க, கொடுக்கிறவர்களை ஆசீர்வதிங்க. 10ல் 1 பங்கை மனமுவந்து கொடுக்கிறவர்களுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம் சுவாமி. உழைக்கிறவர்களுக்காக ஜெபிக்கிறோம். இந்த கூட்டங்களுக்காக ஜெபிக்கிறவர்களுக்காக ஜெபிக்கிறோம் அப்பா. ஆண்டவரே, யூடியூப் மூலமாய் பார்க்கிறவர்களுக்காக ஜெபிக்கிறோம். டிவி மூலமாய் ஆண்டவரே பார்க்கிறவர்களுக்காக ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, ஜெப ஊழியத்தை நடத்துகளுக்காக ஜெபிக்கிறோம். அதிலே பங்கு பெறுகிறவர்களுக்காக ஜெபிக்கிறோம். வெளியூரில் இருக்கிறவர்களுக்காக ஜெபிக்கிறோம். வெளிநாடுகளிலே இருப்பவர்களுக்காக ஜெபிக்கிறோம் சுவாமி. வேத புத்தகத்தை வாங்கி இருக்கிறவர்களுக்காக ஜெபிக்கிறோம். மனமு வந்து கொடுக்கிறவர்களுக்காக ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, ஒரு சிறு காரியத்தை இந்த ஊழியத்திற்கென்று அவர்கள் செய்தாலும் கலந்து கொண்டாலும் ஆண்டவரே அவர்களுக்கு ஏற்ற பலனை கர்த்தர் கொடுக்கும்படியாய் ஜெபிக்கிறோம் சுவாமி. இந்த நாளிலே வந்திருக்கிற ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிங்க. சுகவீனமாய் இருக்கிற ஒவ்வொருவர் மேலும் இப்பொழுது உம்முடைய ரத்தம் தெளிக்கப்படும்படியாய் ஜெபிக்கிறோம். உன் படுக்கை எடுத்துக்கொண்டு நட என்று சொன்ன மாத்திரத்திலே ஆண்டவரே, நீர் அப்பா ஒரு அற்புதத்தை செய்தது போல இன்றைக்கு எல்லாருடைய படுக்கையும் கர்த்தர் மாற்றும்படியாய் ஜெபிக்கிறோம் அப்பா. ஆண்டவரே அப்பா, உம்முடைய ஊழியத்தை ஆண்டவரே உம்மை துதிக்க அவர்களுக்கு பலன் தரும்படியாய் ஜெபிக்கிறோம் சுவாமி. நன்றி அப்பா. ஒவ்வொருவருக்கும் சுகத்தையும் பலத்தையும் ஜீவனையும் கொடுப்பீராக. இந்த வெயிலின் தாக்கம் எங்கள் ஒருவரையும் தாக்காதபடி கர்த்தர் வேலியடைத்துக் கொள்ளும்படியாய் ஜெபிக்கிறோம். ஒவ்வொரு வீட்டின் நிலைக்கால்களிலும் இயேசுவின் ரத்தம் தெளிக்கப்படட்டும். ஒவ்வொருவர் மேலும் இயேசுவின் ரத்தம் தெளிக்கப்படட்டும். ஒவ்வொரு
வாகனங்கள் மேலும் இயேசுவின் ரத்தம் தெளிக்கப்படட்டும். அப்பத்தையும் தண்ணீரையும் ஆசீர்வதித்து வியாதியை விலக்குங்க. பிசாசின் கண்ணுகளுக்கு எங்களை விலக்கி கொள்ளும்படியாய் செபிக்கிறோம். கிரியைகளுக்கு எங்களை விலக்கி கொள்ளும்படியாய் செபிக்கிறோம். வாதை கூடாரத்தை அணுகாதபடி காத்து கொள்ளும்படியாய் செபிக்கிறோம். எங்கள் காரியங்கள் எல்லாவற்றையும் கரத்திலே தருகிறோம் அப்பா. தடைகளை தகர்க்கிறவர் எங்களுக்கு முன்பதாக செல்லும்படியாய் செபிக்கிறோம். இதோ நான் கோணலானவைகளை செவையாக்குவேன் என்று சொன்னீரே. நான் உனக்கு முன்னே போவேன் என்று சொன்னீரே. என் சமூகம் உனக்கு முன்னாக செல்லும் என்று சொன்னீரே. அப்படிப்பட்ட வழி நடத்துதலை எங்களுக்கு தாருங்கப்பா. நீர் அப்படி செய்கிறதற்காக உமக்கு ஸ்தோத்திரம். நல்ல கால சூழ்நிலையை கொடுங்க, நல்ல கால சூழ்நிலையை கொடுங்க. திறந்த வாசலை எங்கள் ஒவ்வொருவர் முன்னாலே வைங்க. இயேசுவின் நாமத்தினாலே ஜெபிக்கிறோம் பிதாவே. ஆமென், ஆமென். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாது. ஆமென். அல்லேலூயா, அல்லேலூயா. கர்த்தர் உங்கள் ஒவ்வொருவரையும் சீயோனிலிருந்து ஆசீர்வதிப்பார். God bless you. Praise. ஆராதனை